யார் பண்றாங்களோ அவங்க தான் வந்து நமக்கு கட்டிங் ஸ்பீடு ஷார்ட்டை நமக்கு தருவாங்க. நம்ம அதுல இருந்து ஆர்பிஎம்மா கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இருந்தாலும் நம்ம புக்ல இருக்கிற ஒரு ரெக்கமெண்டட் சார்ட் இது. நீங்க செமி புக் ஃபாலோ பண்ணீங்கன்னா புக்ல இருக்கும் இந்த சார்ட். மெஸ்னிஸ் டர்னர் ரெண்டு காமன் தான். ட்விட்டர்லயும் இதுதான் காமன் தான், இந்த சார்ட் தான். இதுல வந்து ஒரு இங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட் தான் இது. இதை நீங்க இதை வச்சு ஓரளவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இது வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய மெட்டீரியல் அலுமினியம், பிரான்ஸ், காஸ்ட் அயர்ன், காப்பர். ஸ்டீல்ல வந்து ரெண்டு ரெண்டு கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. மீடியம் கார்பன் ஸ்டீல் ஒன்று, இன்னொன்று வந்து மைல்டு ஸ்டீல். நான் வந்து அலாய் ஸ்டீல் ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்து பிளாஸ்டிக். இதெல்லாம் நம்ம மெஷினிங் பண்ண வேண்டிய மெட்டீரியல். இதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்றது ஹை ஸ்பீட் ஸ்டீல் ட்ரில். ஹை ஸ்பீட் ஹெச்எஸ்எஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹெச்எஸ்எஸ்னா சார் வீடியோ வரல. ஹை ஸ்பீட் ஸ்டீல். இது காமன் ரேஷியோ அப்பா 18:4:1. இதுதான் ஹெச்எஸ்எஸோட காமன் ரேஷியோ. இதுல 18% இருந்தாரு. 18% 4% குரோமியம், 1% வெனடியம். சூப்பர். தெரியலையா? இதை நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் வச்சிருந்தீங்கன்னா அதில் கூட ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்டாண்டர்ட் சார்ட் தான் இது. நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் நீ மெசேஜ்டாப்பா சார் வீடியோ வரல சார். பண்ணாரா உங்க புக்ல? ஓகே, சிமில நிமி புக்ல இதுதான் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இது. இதை நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, வீடியோ தெரியுதா பாருங்க. இப்போ கிளியரா இருக்கா? போர்டு தெரியுதா பாருங்க, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேமா, இந்த சார்ட் வந்து இதை வச்சு நீங்க இப்ப இதை வச்சு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாமா? நேற்று கட்டிங் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா?
இந்த இடம் கவர் ஆகுதா? கவர் ஆகல. இது வரையும் ஆகுதா? சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்ததுபடி கட்டிங் ஸ்பீடு v is equal to 5 d n/1000 பார்த்துட்டோமா? இப்போ நமக்கு இங்க கட்டிங் ஸ்பீடு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம மிஷின்ல யூஸ் பண்ணும்போது கட்டிங் ஸ்பீடு டைரக்டா யூஸ் பண்ண முடியுமா? கேட்கல. வீடியோ வரலையா? பார்த்துட்டோம். இப்போ கிளியர் இப்போ பாருங்க. ஓகே, ஓகேவா? நம்ம கட்டிங் ஸ்பீடை டைரக்டா மிஷின்ல கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. கட்டிங் ஸ்பீடை கொடுத்தோம்னா மிஷின் என்ன பண்ணும்? மிஷின் ஆர்பிஎம்மா கன்வெர்ட் பண்ணிக்கும். மிஷின்ல போடும்போது இந்த டைரக்டா கொண்டு வந்து ஓகே ஓகே, அது நெட்வொர்க் ப்ராப்ளம், நான் சரி பண்ணிடுறேன். கட்டிங் ஸ்பீடை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சார்ட்டை நம்ம கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம வந்து சப்போஸ் ஒரு மைல்டு ஸ்டீல், நார்மலா யூஸ் பண்ற மைல்டு ஸ்டீல நம்ம ட்ரில் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணோம்? நமக்கு ஆர்பிஎம் எவ்வளவுன்னு தெரியணும். ஆர்பிஎம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் இந்த ஃபார்முலால இருந்து? இப்போ ஆர்பிஎம் இதுல இது n தான் வந்து நமக்கு வேணும். வேணும்னா என்ன பண்ணோம்? is equal to d into 1000 divided by 5 into d. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, மைல்டு ஸ்டீல் 20 எடுத்துக்கோ. கட்டிங் ஸ்பீடு நமக்கு 20 கொடுத்துருக்காங்க. 20 வச்சு நம்ம ஆர்பிஎம் கால்குலேட் பண்ணோம். இப்போ அப்படியே போடலாமா? வீக்கு 20 எடுத்துக்குவோம். 20 into 1000 5 into ன்றது என்னது? இங்க டயாமீட்டர் ஆஃப் தி ட்ரில். அப்ப ஒரு டயா 20 வச்சுக்குவோம். 20 mm ட்ரில் பிட்டை யூஸ் பண்ண போறோம். ஆர்பிஎம் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். 20 into 1000 இதுவும் 20. என்ன ரேட்? இது டைரக்டா 3.14 20 20 அடிச்சிருவோம். 1000 இது அப்ராக்சிமேட்டா 300 சம்திங் வருமா? 314. எவ்வளவு வந்து ஆர்பிஎம்? 314 ஆர்பிஎம் தான் நம்ம மிஷின்ல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சார்ட் அப்படியே நோட் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எம் கொடுத்தாங்க இந்த மாதிரி கன்வெர்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 20 இருந்து 30 ரெண்டு ரேஞ்ச் எது கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து சப்போஸ் ட்ரில் டயாமீட்டர் சின்ன டயாமீட்டரா இருக்கும்போது 30 யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரில் டயாமீட்டர் பெருசா இருக்குன்றப்போ ஆர்பிஎம் எப்படி யூஸ் பண்ணணும்? கம்மியா தான் யூஸ் பண்ணப்ப நம்ம 20 வச்சுக்குவோம். இது வந்து சார்ட் தான். நார்மலா நீங்க ஒர்க் பண்ணும்போது ரெக்கமெண்ட் சார்ட் வந்து டூல் பில்டர் தான் கொடுப்பாரு. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி கிளியரா? நம்ம அடுத்தது டைம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு போயிடலாமா? கனெக்ட் பண்ணி அந்த ஒரு வச்சு போயிட்டு அதை கனெக்ட் பண்ணி இதை வந்து நெட்வொர்க் ட்ரில்லிங் மிஷின்ல நீங்க போயிட்டு ஒரு ஜாப் போடுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. இப்போ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம், ஒரு 100 நம்பர் ட்ரில் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டைமிங் ஆகும்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 mm பிளாக் இருக்குது. இங்க வந்து நம்ம ஹலோ, எனக்கு ஆடியோ
ஓகேவா? இப்போ இதுக்கு டைமிங் ட்ரில் டைம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு சின்ன ஃபார்முலா தான். ட்ரில் டைம் Tன்னு வச்சுக்குவோம் ஈக்குவல் டு L divided by இது என்னது ட்ரில் டைம் T is equal to L whole divided by F into N. இப்போ டைம் Lங்கிறது என்னது? L is equal to length of work. லென்த் ஆஃப் ஒர்க்னா எது? இதுதான் லென்த் ஆஃப் ஒர்க். இங்க இருந்து இது இருக்கு இல்லைங்களா 50 mm, இதுதான் லென்த் ஆஃப் ஒர்க். அடுத்தது எஃப்ன்றது Sir. என்னன்னா ஸ்பீடு. ஸ்பீடுன்றது என்னது? அப்போ ஆர்பிஎம் தான் என்னன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம சார் அங்க அந்த வீடியோ நீங்க ஆடியோ 2 பேர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா சார்? அதனால ஆடியோ ஆஃப் பண்ணா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்போ யாரு ஆன் பண்றாங்களோ அவங்களுடைய பேஸ் தான் சார் முன்னாடி வருது. ஓகேவா? ஸ்பீடுங்கிறது நம்ம சாரி சார், அவரு அந்த ஸ்ரீதர் என்ற ஒரு ஆன் பண்ணாருன்னா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதுல அவரு செந்தில் ஆனந்த் அவரு கொஞ்சம் அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் ஆஃப் பண்ணாருன்னா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவருடைய பேஸ் தான் வருது முன்னாடி. இன்னும் வீடியோ வரலைங்க. ஓகேவா? இல்ல அவர் ஸ்ரீதர் என்றவர் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்காரு. அவருடைய ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஸ்ரீதர் வீடியோ அந்த ஸ்ரீதர் பாட்டு இது செந்தில் சார் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ ப்ளே ஆகுதுங்க. வீடியோ ப்ளே ஆகுதா? ஓகே சார். ஓகேவா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இது கேட்கல. நம்ம தான் செலக்ட் பண்ண போறோம். ஸ்பீடு எப்படி செலக்ட் பண்ணோம்னா நம்ம ட்ரில் பிட் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்பீடை வந்து 0.25 mm for revolution. ட்ரில்லிங் மிஷினை பொறுத்தவரை நார்மலா ஸ்பீடோட யூனிட் என்னதுன்னா எம்எம் பர் மினிட். ட்ரில்லிங் மிஷினை பொறுத்தவரை என்ன ஆகும்? ஸ்பிண்டில் ஒரு சுத்து சுத்தும் போது ட்ரில் எவ்வளவு இறங்குது, அதனால ஸ்பீடுங்கிறது எம்எம் பர் ரெவல்யூஷன். அடுத்தது இந்த எண்ணுங்கிறது ஏற்கனவே நம்ம இங்க பார்த்தோம், கட்டிங் ஸ்பீட்ல வர எண் தான் n is equal to rpm. இதை வச்சு ஒரு நிமிஷம் சார். சார் உங்களுக்கு வீடியோ வந்து ஷோ ஆக மாட்டேங்குது சார். செந்தில் ஆனந்த் சாரோட போட்டோ தான் லோகோ வந்து ஃபேஸ் வந்து வீடியோ வந்து கேப்சர் ஆகுது. நண்பா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த அடுத்த பேஜ் ஓபன் தள்ளினீங்கன்னாக்க யார் யார் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கனெக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் வரும். அதுல வந்து போர்டு வந்து தெரியும், அதை எடுத்து பின் பண்ணுங்க.
அதை லாங் டச் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பின் ஆப்ஷன் போட்டீங்கன்னா தான் அது வந்து ஃப்ரண்ட்ல வரும். போர்டு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரும். அவர் ஸ்ரீதர் சார் மைக் ஆன் பண்ணா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்ல பாஸ், அது என்ன என்ன ஆகுதுன்னா ஆ வீடியோ வந்து ஒரு டிஸ்பிளேல இருந்தோம், ஆ. ஆடியோ வந்து வேற ஒரு இடத்துல இருந்து நாங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அதனால வந்து ரெண்டு இதுல device வந்து at a உங்க time ல connect computer இல்லையா? பண்ணிருக்கோம். laptop ஏன்னா இல்லையா? போர்டு தெரியணும். சில நேரம் வந்து ஒயிட் போர்டு ஆன் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. சரிங்களா? சொல்லுங்க தரா. ஹலோ, சொல்லுங்க தரா. ஆ, ஆமா. ஸ்ரீதர் ஜெயில. ஆமா, அது கண்டினியூ. ஆமா ஆமா, அது கண்டினியூ பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். ஸ்பாட்லைட் ஸ்ரீதர் ஜே ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, கண்டினியூ. ஓகே 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 ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே. ஆ, போடு. ஓகேவா ஓகேவா? எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குது. நான் பேசுறது எனக்கே கேக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆர்பிஎம்னா என்னன்ட்டு n வந்து ஆர்பிஎம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல 20 mm டயா ட்ரில்லு 50 mm டெப்த்துக்கு போடணும். ஆர்பிஎம் வந்து ஃபீடு 0.1 ஃபீடு, ஆர்பிஎம் வந்து 1000 ஆர்பிஎம். இது மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்போ எப்படி டைம் கால்குலேட் பண்றது? இப்போ டீனா டைம்னு தெரிஞ்சிருச்சு, எல்லுனா லென்த்து, ஒர்க் பீஸோட லென்த்து, எஃப்ன்றது ஸ்பீடு, என்னங்கிறது ஆர்பிஎம். இப்போ இதை வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ எல் இஸ் 50 டிவைடட் பை ஸ்பீடுங்கிறது நமக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கிறது 0.1 mm for revolution. So இது 0.1 into number of RPM 1000. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணாக்கா பாயிண்ட் ஃபைவ். இதுதான், இது ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன். நார்மலா வந்து நம்ம ட்ரில் டைம் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஒர்க் பீஸோட லென்த்தை மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடாது. இன் அடிஷ்னலா நம்ம ஒரு ட்ரில்லோட கோனிக்கல் லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ட்ரில் பிட் எப்படி இருக்கும்னா
இது இந்த கோனிக்கல் லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த கோனிக்கல் லென்த் என்னது, இதுதான் பாயிண்ட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், நார்மலா ஹெச்எஸ்எஸ் ட்ரில் பிட்ல 118 டிகிரி இருக்கும், 118 டிகிரி இருக்கும். அப்போ இந்த கோனிக்கல் லென்த் எவ்வளவு வரும்னா, நீங்க அப்புறம் ரஃபா கால்குலேட் பண்ணி பாருங்க, 0.3D வந்துடும். 0.3 இன்ட்டு டி, அதுதான் இந்த லென்த், கோனிக்கல் லென்த். இப்போ சப்போஸ் 20 mm டயாமீட்டர் ட்ரில் யூஸ் பண்றோம் நம்மனா, அப்போ 0.3D எவ்வளவு ஆச்சு, 2 3 6, 6 mm வந்து இன்னும் அடிஷ்னலா நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்க 50 பிளஸ் 6 ஆட் பண்ணிக்கணும். நீங்க கால்குலேஷன் அப்புறம் கூட போட்டு பாருங்க. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் நார்மலா ஒரு 50 mm ட்ரில்ல எவ்வளவு டைம் ஆகும் உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கும்போது 0.5 வந்ததுன்னா அந்த முடி நீங்க டிக் அடிச்சிடலாம். இல்ல அவங்க ரொம்ப டெக்னிக்கலா வேணும், ஸ்பெசிபிக்கா ட்ரில் டயாமீட்டரும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த பிளஸ் 6 ஆட் பண்ணி தான் நமக்கு பாயிண்ட் ஆங்கிள் 118 டிகிரி, 118 டிகிரினா அது அப்ராக்சிமேட் வேல்யூ 0.3D வந்துடும். அப்போ ட்ரில் டைப் கால்குலேட் பண்ணும்போது வெறுமனே 50 mm போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இதான் ஆப்ஷனு. நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ட்ரில் டயாமீட்டரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த கோனிக்கல் சைஸை ஆட் பண்ணி தான் போடணும். அப்போ உங்களுக்கு இதை ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த ட்ரில் டைம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ட்ரில்லிங்ல போடுற இன்னொரு முக்கியமான ஆபரேஷனு டேப்பிங். டேப்பிங்னா என்னது, இன்டர்னல் த்ரெட். ஓகே சூப்பர். அப்ப இன்டர்னல் த்ரெட்டை எப்படிலாம் மிஷின் பண்ணுவோம், இப்போ நார்மலா ட்ரில்லிங் மிஷின்ல என்ன பண்ணுவோம், ட்ரில் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேப்பிங் அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த டேப்பிங் அட்டாச்மெண்ட்ல டேப்பை யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம டேப் போட்டுருவோம். ஓகேங்களா? இதே நீங்க லேத்துல என்ன பண்ணுவீங்க, த்ரெட்டிங் டூல் வச்சு த்ரெட் பண்ணுவீங்க. இல்ல மேனுவலா போட போறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ட்ரில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு டேபிள்ல வச்சு நீங்க டேப் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நார்மலா மெஷின்ல வரும்போது மெஷின் டேப், மெஷின் டேப்ல ஏ அண்ட் சி 2 டைப் தான் வரும். இதே நீங்க ஹேண்ட் டேப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹேண்ட் டேப்ல எத்தனை டைப் வரும், ஏ பி சி 3 டைப் டேப் வரும். அது என்னது, ஏபிசின்னா ஃபர்ஸ்ட் டேப்னா அது ஏ1 சொல்லுவாங்க, ஏவ டேப் பர் டேப். பிஏ இன்டர்மீடியட் டேப். தேர்ட் வந்து சிஏ பாட்டமிங் டேப் ஆர் ஃபைனல் டேப். ஓகேங்களா? பாட்டமிங் சொல்லி இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேப்பர் ஆங்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேப் வந்து 15 டிகிரி, ஐ திங்க் 14 டிகிரின்னு நினைக்கிறேன். என்ன டிகிரிப்பா, 14ஆ? இது 4 டிகிரி, இது 10, இது 20. இது எப்படின்னா நீங்க நார்மலா டேப்பு ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும்போது அந்த ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் குறையும், தேர்ட் வரும்போது. எதுக்கு இங்க ஹேண்ட் டேப்ல மட்டும் இவ்வளவு இது தராங்கன்னா, நீங்க மேனுவலா போடும்போது
டேப்பர் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹோல்குள்ள நிறைய என்டர் ஆகும், ஈஸியா இருக்கிறதுனாலதான் இங்க 4 டிகிரி. ஆங்கிள் குறையும் போது லென்த் ஆஃப் டேப்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் டேப்புக்கு 4 டிகிரி கொடுக்குறாங்க, செகண்ட் 10, தேர்ட். இதே நீங்க மெஷின் டேப்ல வரும்போது ஃபர்ஸ்ட் டைரக்டா ஏ டேப் போட்டு அடுத்து ஸ்ட்ரெயிட்டா சிக்கு போயிடலாம். இன்டர்மீடியட் டேப் தேவையில்லை. நீங்க மேனுவலா போடும்போது கூட ப்ராக்டிக்கலா ஏஓசிஎன் தான் போடுவாங்க. பட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்டு 3 டேப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ டேப் போடுறோன்னு சொல்லியாச்சு. இப்போ டைனா என்னது? டைன் என்னது? எக்ஸ்டர்னல் த்ரெட். அவுட்சைட் டயம், ஓகேங்களா? அவுட்சைட் த்ரெட். இதுல எனக்கு கேக்குது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? டேப்பிங்னா இன்சைட்ல வர த்ரெட், டைனா அவுட் சைட் த்ரெட். நம்ம ட்ரில்லிங் பத்தி பார்க்கும்போது நமக்கு டைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டேப்பிங் தான். இப்போ டேப்பிங்ல நம்ம ஒரு மிஷின்ல டேப் போட போறோம், இல்ல மேனுவலா டேப் போட போறோம் அப்படின்னா ஒரு ட்ரில் போட போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிச் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ த்ரெட் பிச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலா இப்போ ஒரு M10 டேப் போட போறோம் அப்படின்னா இந்த M என்னன்னா மெட்ரிக். அப்போ அது பிச்சு 1.5 பிச்சு. இது வந்து ஸ்டாண்டர்ட், ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு டேப்புக்கும் ஒரு பிச் இருக்கு. M10, M14னா 2 mm பிச்சு, M16 2 தான், M20 2.5. ஓகே, சூப்பர். M24 3 mm பிச்சு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம இப்போ ஒரு M16 டேப் போட போறோம். அப்போ அதுக்கு என்ன சைஸ் ட்ரில் போடணும்? 14 mm. நம்ம ப்ராக்டிக்கலா போடும்போது என்ன பண்ணுவோம், நார்மலா அப்படியே என்ன பண்ணுவோம், M16 × 2னா பிச்சை அப்படியே மைனஸ் பண்ணிட்டு 14 போட்டுருவோம், 14 போட்டுருவோம். இது போடும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சும்மா அதை அப்படியே டெரிவ் பண்றேன். Major diameter minus 2 into depth of thread. அப்போ மேஜர் டயாமீட்டர் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு M16 போட போறோம். ஓகேங்களா? ஓ மேஜர் டயாமீட்டர் 16 minus 2 into இது என்ன டெப்த் ஆஃப் த்ரெட். டெப்த் ஆஃப் த்ரெட் என்னன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இங்க மெட்ரிக்ல தான், நம்ம மேக்ஸிமம் மெட்ரிக் தான் யூஸ் பண்றோம். அப்போ மெட்ரிக்ல டெப்த் ஆஃப் த்ரெட்டுக்கு என்ன வந்துடும், 0.6134 into pitch of thread. சரிதா?
இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ மெட்ரிக் த்ரெட்டுக்கு. மெட்ரிக் த்ரெட்டுக்கு 0.6134 into pitch of thread. அப்போ edge diameter minus 2 into depth of thread 0.6134 into 2. அப்படியே போட்டுப்போம். மைனஸ் 2 into 2 8 2 6 2 2 2 12 4. பன்னெண்டு 24 2.44. இந்த 2 டிஜிட் வரையும் எடுத்துக்கலாம். என்ன வரும்? தெரியலையா? இதுவரையும் தெரியுதா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேப் ட்ரில் சைஸ் என்னன்னு ஃபார்முலா மேஜர் டயாமீட்டர் மைனஸ் 2 into டெப்த் ஆஃப் த்ரெட். நம்ம எக்ஸாம்பிளுக்கு M16 எடுத்துன்னு இருக்கிறோம், அதுக்கு பிச்சி 2 mm பிச்சி. அப்போ மேஜர் டயாமீட்டர் 16 மைனஸ் 2 into அப்படியே ஃபார்முலா எழுதிக்கிறோம். டெப்த் ஆஃப் த்ரெட்டுக்கு என்ன வரணும்? 0.6134 into பிச் ஆஃப் த்ரெட். அப்போ 0.6134 into பிச் எவ்வளோ? 2 mm பிச்சி. அப்போ இதை அப்படியே டெரிவேட் பண்ணிட்டு வரோம். 16 மைனஸ் 2 into 1.22. இப்போ இந்த 1.22 வரையும் எடுத்துக்கலாம். 2 into 1.22 2.44. 16ல இருந்து அந்த 2.44 மைனஸ் பண்ணா 13.54. இதுதான் வந்து தியரிட்டிக்கலா, இதுதான் வந்து டேப் ட்ரில் சைஸ். இந்த டயாமீட்டர் தான் நமக்கு. இது வந்து ஒன்லி ஃபார் தியரிட்டிக்கல் வேல்யூ தான். இந்த வேல்யூ வச்சு போட்டோம்னா என்ன ஆகும்? ட்ரில் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும்போது டேப் உடஞ்சிரும். நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு த்ரெட் போடும்போது போல்டு நெட்டுக்கு பிளே எவ்வளவு இருக்கணும்? 10% பிளே இருக்கணும். அதனால இது வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ மட்டும் தான். நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணும்போது அப்படியே டைரக்டா 16ல இருந்து பிக்சர் டேனேஜ் பண்ணி போறதான் அது. பட் இதுதான் தியரிட்டிக்கல் வேல்யூ. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கும் போது இந்த தியரிட்டிக்கலுக்கு தான் கேட்பாங்க. ப்ராக்டிக்கல் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது வேற. அதனால இதுதான் ஃபார்முலா. டேப் ட்ரில் சைஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை எழுதி கூட வச்சுக்கோங்க. கிளியரா தெரியுதா? மேஜர் டயா மைனஸ் 2 into டெப்த் ஆஃப் த்ரெட். அப்ப டெப்த் ஆஃப் த்ரெட்டுக்கு என்னதுன்னா மெட்ரிக் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்றோம். 0.6134 ஸ்டாண்டர்ட் வேல்யூ இன்டு பிச் ஆஃப் த்ரெட். ஓகேங்களா? கிளியரா? புரியல. 5 இன்னும் 10 நிமிஷம் ஆகலாம்.
நம்ம கடந்த 2 கிளாஸா ட்ரில்லிங் மிஷின்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ட்ரில்லிங் மிஷின்ல மொத்தம் எத்தனை டைப் நேற்று சொல்லியிருக்கேன். 4 டைப் ட்ரில்லிங் மிஷின் தான் இருக்கு நமக்கு. நம்ம புக் சிலபஸ் படி 4 தான். இன்னும் அடிஷனலா நீங்க சிஎன்சி ட்ரில்லிங் இருக்கு, மல்டி ஸ்பின் ட்ரில்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சிலபஸ் இல்லை. நார்மலா 4 டைப் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின் தான் இருக்கு. டேட் அதை பார்த்தோம். அப்புறம் அதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு நேற்று பார்த்துருக்கோம். நார்மலா ட்ரில்லிங் பண்ணலாம், கவுண்டர் ஸ்விங், கவுண்டர் போர், ஸ்பாட் பேசிங், இப்போ த்ரெட்டிங் பத்தி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம ட்ரில் பிட் மெட்டீரியல் ட்ரில்ஸ் பத்தி பார்க்க போறோம். ட்ரில்லோட நாமன் கல்ச்சர்லாம் அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதனால நாளைக்கு போய்க்கலாம். இப்போ ட்ரில்லிங் மிஷின்லயே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம். இப்போ ஸ்பாட் பேசிங்னா என்ன உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஸ்பாட் பேசிங்னா என்னது? போல்டோட ஹெட் உட்காரத்துக்காக இப்போ ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். பட் இங்க நமக்கு ஹோல் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்த ரிமூவ் பண்றது, அதுதான் ஸ்பாட் பேசிங். ஓகேங்களா? அப்ப கவுண்டர் போர்னா உங்களுக்கு என்ன நேற்று சொல்லியிருக்கேன். கவுண்டர் போர்னா ஒரு அலனெட்டோட போல்டு உட்காருது. கவுண்டர் சிங்னா ரிவீட் ஃபிக்ஸ் பண்றது, இதுதான் கவுண்டர் சிங். இப்போ இந்த கவுண்டர் சிங்ல வந்து ஒரு 4 டைப் ஆஃப் டூல் இருக்கு. கவுண்டர் சிங்ல 4 டைப் ஆஃப் டூல் இருக்கு, 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. அந்த 4 ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்மளா ஜென்ரலா வந்து கவுண்டர் சிங் எதுக்கு பண்ணுவோம்? நார்மலா லேத்துல இன்பிட்வீன் சென்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்பிட்வீன் சென்டர்ல ஹோல்ட் பண்றதுக்கு கவுண்டர் சிங் பண்ணலாமா? லேத்துல இன்பிட்வீன் சென்டர் இந்த மாதிரி ஒரு ஜாபை ஹோல்ட் பண்ணதுக்கு இன்பிட்வீன் சென்டர்ல பிடிக்குமா? அப்போ இது எத்தனை டிகிரி? லேத்துல இருக்க லேத்துல மொத்தம் எத்தனை சென்டர் இருக்கு? லேத்துல நார்மலா லெஃப்ட் சென்டர், லைட் சென்டர். அப்ப அதோட ஆங்கிள் எவ்வளவு? 60 டிகிரி. ஓகே, அப்போ 60 டிகிரில ஒரு கவுண்டர் சிங் டூல் இருக்கு. அடுத்தது நார்மலா நம்ம சாம்பர் பண்ணுவோம், சும்மா ஒரு பரு ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு என்ன டிகிரி யூஸ் பண்ணுவோம்? 90 டிகிரி. இப்போ லேத்துல சாம்பர் அடிக்கிறீங்களா? ஆப்ரேஷன் முடிஞ்சு 1x45, 2x45 அடிக்கிறோம் இல்லையா? அப்போ ஜஸ்ட் அதுல இருக்க பரு ரிமூவ் பண்றதுக்கு 90 டிகிரி. 2. அடுத்தது இப்போ த்ரெட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண ட்ரில் முடிச்சு டேப் போட போறோம். அதுக்கு எத்தனை டிகிரி? 120 டிகிரி. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? கவுண்டர் சிங் டூல் யூஸ் பண்ண மாட்டோம். சின்னதா ஒரு M16 டேப்னா என்ன பண்ணுவோம்? 14 mm ட்ரில்ல போட்டு அடுத்தது ஒரு 20 ட்ரில்ல வச்சு என்ன பண்ணுவோம்? அதுலயே சாம்பர் அடிச்சிடும். அதுல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? ட்ரில்லுல பாயிண்ட் ஆங்கிள் எவ்வளவு நமக்கு? ட்ரில்ல பாயிண்ட் ஆங்கிள் 118 டிகிரி. சூப்பர். அப்போ இப்போ கவுண்டர் சிங் டூல ஸ்டாண்டர்ட்னா 120 டிகிரி. இப்போ 60, 90, 120 3 டிகிரி இருக்கு. இது இல்லாம 75ல ஒன்னு இருக்கு, 80ல ஒன்னு இருக்கு. 75 எதுக்குன்னா அந்த ரிவீட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்களா? ரிவீட் ஃபிக்ஸ் பண்றது பார்த்துருக்கீங்களா? 2 ஷீட் வச்சு அதுக்கு மேல ரிவீட் அடிப்பாங்க ஜாயின் பண்றதுக்கு. அப்போ அதுக்கு 75 டிகிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூன்னா நம்ம ஷீட் மெட்டல் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, ஷெட்லாம் போடுறாங்களே, அப்போ அது என்ன பண்ணுவாங்க? வச்சு ஒரு ஸ்க்ரூ வச்சு அப்படியே அழுத்தி விட்டுருவாங்க இல்லையா? அதுதான் என்னது? 80 டிகிரி. இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா புக்ஸ்ல இருக்கிற ரெஃபரன்ஸ் தான். நார்மலா உங்களுக்கு 60 வந்து இன்பிட்வீன் சென்டருக்கு, 90 வந்து ட்ரில்ல சாம்பர் அடிக்கிறதுக்கு, 120 டிகிரி எதுக்குன்னா த்ரெட்டிங் பண்றதுக்கு 120 டிகிரி. இது வந்து ரிவீட்டிங்க்கு. இது செல்ஃப் டேப்பிங் ஸ்க்ரூ. ஓகேங்களா? இப்போ கவுண்டர் சிங்ல மொத்தம் நமக்கு தியரிட்டிக்கலா 5 ஆங்கிள் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு
ஓகேங்களா? இப்போ இதுலயும் பைலட்டோட ஒன்று வரும், பைலட் இல்லாம வரும். நார்மலா நம்ம கவுண்டர் சிங்க்கு பைலட் தேவையில்லை. சப்போஸ் இப்போ ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம், ஒரு ட்ரில் போட்டிருக்கோம், அப்படி அதுல நம்ம இது பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும் ஒரு கவுண்டர் சிங் டூல். இது வந்து பைலட். மேக்ஸிமம் கவுண்டர் சிங் டூல்ல பைலட் யூஸ் பண்ண மாட்டோம். மாஸ் ப்ரொடக்ஷன் வரும்போது தான் பைலட் யூஸ் பண்ணுவோம். நார்மலா கவுண்டர் சிங் டூல் இதோட முடிஞ்சிடும். பாத்துறீங்களா கவுண்டர் சிங் டூல? ஓகே. கவுண்டர் சிங் டூல் ஓகே. இப்போ கவுண்டர் போர் டூல் எப்படி இருக்கும்? நார்மலா வர ட்ரில் பிட் தான். அடிஷ்னலா என்ன பண்ணுவோம், கீழே 2 டைப்பா இருக்கும். ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் நம்ம ட்ரில் பிட்லயே என்ன பண்ணுவோம்னா பைலட்டை கிரைண்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க ட்ரில் பிட்டு கீழே. இப்போ இது வந்து 10 mm ட்ரில் இருக்கு, இங்க கவுண்டர் வந்து 20 mm வருதுன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பைலட்டை டிஃபால்ட்டா கிரைண்ட் பண்ணி ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்மில் மாதிரி இருக்கும். ஒரு சில கவுண்டர் போர் கட்டர்ஸ் எப்படி இருக்கும், என்மில் மாதிரி இருக்கும். கீழே வந்து பைலட்டை நம்ம பைலட் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கட்டர் வாங்கிட்டு என்ன பண்ண, இப்போ வேற இப்போ இது ஸ்டாண்டர்டா இருக்கு. ட்ரில் வந்து இப்போ உனக்கு 8 mm ட்ரில் வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒரு முறையும் ட்ரில்ல ஒன்றும் கரைச்சிட்டு இருக்க முடியாது. இந்த பைலட்டை போட்டால் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிட்டு வேற பைலட்டை கட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பைலட்டை இங்க ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க, நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம ட்ரில்ல ஹோல்ட் பண்றதுக்கு நேற்று சொல்லியிருந்தேன் என்ன பண்ணுவோம், ட்ரில்ல எப்படி ஹோல்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட் ட்ரில்லுனா எப்படி யூஸ் பண்ணிக்குவோம், டைரக்டா ட்ரில் சக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில் சக்கில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்ட்ல மேக்ஸிமம் 14 mm வரையும் தான் நமக்கு அவைலபிள் இருக்கும். அப்புறம் ரேர் கேஸா 16 அவைலபிள் இருக்கு. அப்போ இதுக்கு மேல வர ட்ரில்ஸ்லாம் எப்படி இருக்கும், நமக்கு டேப்பர் ஷாங்க் தான் வரும். அப்ப டேப்பர் ஷாங்க்னா என்னது, நமக்கு ட்ரில்லிங் மிஷின்ல என்ன டேப்பர் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட் டேப்பர் யூஸ் பண்றோம். மோஸ்ட் டேப்பர்ல நமக்கு 0 to 7 வரையும் இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம ட்ரில்லிங் மிஷின் ஸ்பிண்டில்ல இப்போ MT5 தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு MT5 ஸ்பிண்டில் இருக்கு. இப்போ நம்ம 20 mm ட்ரில் யூஸ் பண்ணோம். இப்போ எப்படி யூஸ் பண்ண முடியும் 20 mm ட்ரில்ல டைரக்டா, என்ன பண்ணோம், ஸ்லீவ் யூஸ் பண்ணோம். ஓகே குட். ஸ்லீவ்னு ஒரு இன்டர்மீடியட்டா ஒரு ஸ்லீவை யூஸ் பண்றோம். சப்போஸ் மிஷின்ல MT5 இருக்கு, நம்மகிட்ட இருக்க ட்ரில் வந்து 6 இருக்கு, MT6 இருக்கு. புரியுதா? ஒரு 60 mm ட்ரில் யூஸ் பண்ண போறோம், இல்ல ஒரு 75 mm ட்ரில் யூஸ் பண்ண போறோம். நம்ம மிஷின் ஸ்பிண்டில் MT5ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இதை 77 இதுக்கு என்ன பண்ணுவோம், சாக்கெட்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சாக்கெட்ன்றது என்னது, ஸ்லீவை விட ஸ்லீவ்னா சாக்கெட்டு இப்படி இருக்கும். பாத்துறீங்களா சாக்கெட்டை? இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம, இப்போ MT5க்கு இது MT5 போட்டு இங்க என்னவா இருக்கும் 5 to 6 எக்ஸ்டென்ஷன் ஸ்லீவ்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு பேரு டெக்னிக்கலா அதுக்கு பேரு சாக்கெட்.
நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போது ஸ்லீவ், இதை ஸ்லீவ்னு சொல்லுவோம். ஷார்ட்டா வந்தா, லென்த் அதிகமா வந்தா அதுக்கு பேர் சாக்கெட். நம்ம தியரடி ப்ராக்டிக்கலா சொல்லும் போது எக்ஸ்டென்ஷன் ஸ்லீவ் சொல்லுவோம், பட் அதுக்கு பேர் சாக்கெட். ஓகேங்களா? அந்த மோஸ்ட் டேப்பருக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது, சும்மா ஒரு இதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிகிரி 1 செகண்ட் 36. இது ஒரு ஆங்கிள், இது மோஸ்ட் டேப்பரோட ஆங்கிள். இது இன்க்ளூடட் ஆங்கிள் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சிங்கிள் ஆங்கிள் வந்து டர்னிங் பண்ணும்போது தான் சிங்கிள் ஆங்கிளா யூஸ் பண்ணுவோம். இன்க்ளூடட் ஆங்கிள் மோஸ்ட் டேப்பர் 2 டிகிரி 51 மினிட் 36 செகண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இது மோஸ்ட் டேப்பரோட ஆங்கிள் இதுதான். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. இவ்வளவு நேரம் நடந்த வகுப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் எதுனா இருந்தால் நீங்க கேட்கலாம். ஒரு மோஸ்ட் டேப்பருக்கு அந்த சிம்பிள் இருக்குங்களா? ஒரே நிமிஷம். மோஸ்ட் டேப்பர் சிம்பிள்ல இருக்குங்களா? மோஸ்ட் டேப்பர் சிம்பிள் மோஸ்ட் டேப்பருக்கு சிம்பிள்லாம் எதுவும் கிடையாது. எஸ்ஐ யூனிட் சொல்லுவாங்களா? புரியல. எஸ்ஐ யூனிட் சொல்லுவாங்கல்ல சாரி, M0 to M5 வரைக்கும். ஓ அதுவா? மோஸ்ட் டேப்பர்ல மொத்தம் 0 to 7 வரைக்கும் இருக்கு. நம்ம காமனா 7 நம்பர் தான் யூஸ் பண்றோம். MT சரியா கேட்கல. ஒரு நிமிஷம். ஹலோ. மோஸ்ட் டேப்பர்ல நமக்கு MT1, MT2, MT3, MT4, MT5, MT6 இதுவரையும் தான் நம்ம காமனா ட்ரில்லிங்ல யூஸ் பண்ணுவோம். இன்னும் அடிஷனலா MT0 இருக்கு, 7 இருக்கு. இந்த 0 எதுக்குன்னா மைக்ரோ ட்ரில்ஸ் சொல்லுவாங்க. மைக்ரோ ட்ரில்ஸ்னா என்னன்னா ரொம்ப மினிமம் டயாமீட்டர்ல, இப்போ 0.1, 0.5, 0.8, 1 mm இந்த மாதிரி மைக்ரோ ட்ரில்ஸ் சொல்லுவாங்க. அதுல வந்து டூல் ரூம் ஒர்க்ல யூஸ் பண்ணும்போது ஜீரோவும் இருக்கு. மோஸ்ட் டேப்பர்ல 0 இருக்கு. நம்ம ட்ரில்லிங் மிஷினை பொறுத்தவரையும் MT6 வரையும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்டு MT0 7. இது என்னன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ட்ரில் டயாமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ MT1 அப்படின்னா அதுல வந்து டயா 14 வரையும் தான் MT1னா டயா 14 அது வரைக்கும் தான் வரும் MT1ல. அப்போ MT2னாக்க டயா 14.5ல இருந்து 21 வரையும் வரும். 21, 20. MT3னா அடுத்த ரேஞ்ச். இந்த மாதிரி ஒவ்வொரு டயாமீட்டருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அது வந்து நான் வேணா அடுத்த கிளாஸ்ல ரெஃபர் பண்ணி சொல்றேன். வேற யாருக்காவது கேள்வி என்ன கொஞ்சம் கேளுங்க. அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் வேகமாக கேளுங்க. ஓகே, இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம், அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, நன்றி.
அடுத்த வகுப்பு துவங்க இருக்குது. இந்த வகுப்பு எடுக்கிறதுக்காக பச்சைப்பன் சார் வந்திருக்காரு நம்மக்கிட்ட. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸ். ஹலோ, ஆடிபிள் ஆகுதா? எல்லாருக்கும் மாலை வணக்கம். கேக்குதா? கேக்குதா? ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். சரி, ஓகே. இங்க டர்னர் மிஷின்ஸ் 2 பேருமே இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டர்னர் என்ன, மிஷின்ஸ் என்ன, ஆப்ரேஷன் என்ன? இப்போ மிஷின்ல வேலை பார்க்குறோம் இல்லையா? மிஷின்ல மட்டும் ஜாப் செஞ்சா கம்ப்ளீட் ஆயிடுமா? யாரும் ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. மிஷின்ல மட்டும் ஜாப் செஞ்சா அந்த ஜாப் கம்ப்ளீட்டடா? இல்ல இல்ல இல்லையா? என்ன பண்ணணும் அதுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரில் போடுறோம். ட்ரில் பண்ணிட்டு அந்த ஜாப் அடுத்து என்ன பண்ணுவோம்? டேப் போடலாம், இல்ல அதோட கூட ஃபினிஷ் ஆகலாம் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேண்ட் டூல்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து மிஷின்ல செய்யக்கூடிய ஆப்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் அந்த ஜாபை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுகிற டூல்ஸ்க்கு பேர் என்ன? ஹேண்ட் டூல்ஸ். சரிம்மா, அந்த ஒர்க் எங்க வச்சு பண்ணுவோம்? பெஞ்ச் ஒர்க் இல்லையா? ஒர்க் பெஞ்சில் வச்சு செய்யக்கூடிய ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன? பெஞ்ச் ஒர்க். ஸோ என்னென்னலாம் பெஞ்ச் ஒர்க் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னலாம் பெஞ்ச் ஒர்க் உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பர் ரிமூவ் பண்றது. ஓகே, சொல்றேன், நோட் பண்ணி. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கவங்களும் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிட்டே வாங்க. இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டைப் ஆஃப் பெஞ்ச் ஒர்க், டைட்டில் போட்டுங்க, டைப் ஆஃப் பெஞ்ச் ஒர்க். டைப் ஆஃப் பெஞ்ச் ஒர்க்ல சிப்பி, ரெண்டாவது தெரிஞ்ச சொல்லிட்டாங்க. என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு டைப் ஆஃப் பெஞ்ச் ஒர்க்ல? சிப்பி, ஃபைலிங், தேர்டு ரீமிங், ஃபோர்த்து டேப்பிங், அஞ்சு என்ன இருக்கு? டேப்பிங், ரீமிங், டை த்ரெட்டிங். டை த்ரெட்டிங். நெக்ஸ்ட் மார்க்கிங் அண்ட் மெஷினிங், மார்க்கிங் அண்ட் மெஷினிங். மார்க்கிங் அண்ட் மிஷினிங். ஸோ நம்ம மிஷின்ல செய்யறது மட்டும் இல்லாம அந்த காம்பனண்ட்டை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த தேவைப்படுறது இல்லையா, அக்சசரிஸ் தேவைப்படுது, டூல்ஸ். இப்போ அந்த டூல்ஸை பத்தி தான் நம்ம வந்து பிரீஃபா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம பெஞ்ச் ஒர்க், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பெஞ்ச் ஒர்க் இருக்கு, ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ அதை பத்தி ஒவ்வொரு டூல்ஸா வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? அழைச்சலாமா? ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க, எல்லாம் நோட் பண்ணிக்கணுமா? இது எல்லாமே வெரி வெரி வேலிட் பாயிண்ட். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸ்டீல் ரூல். ஸ்டீல் ரூல் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு?
டைரக்ட் மெஷரிங் டூல். அப்புறம் எல்லாமே நீங்க படிச்சுட்டு வந்த விஷயங்கள் தான். அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ரீகால் மட்டும் தான் பண்ண போறோம். டைரக்ட் மெஷரிங் டூல். measuring 0.5. 0.5. வெரி குட். அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.5. என்னது 0.5 எதுல? மெட்ரிக், எம்எம், எந்த வேல்யூ சொன்னாலும் அதோட யூனிட் வந்து மஸ்ட். சரியா? ஸோ மெட்ரிக்ல 0.5, பிரிட்டிஷ்ல நம்ம பிரிட்டிஷ் யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பிரிட்டிஷ்ல எவ்வளோ இருக்கு? 1/64 inches. 1/64 inches. ஓகே. ஸ்டீல் ரூல்ல என்ன மெட்டீரியல் ஆனது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா? Stainless steel. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அப்படி இல்லைன்னா எதாவது ஆனது? ஸ்ப்ரிங் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா ஸ்ப்ரிங் ஸ்டீல்? சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா ரிவிஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போ அப்படியே போகும். ரிவிஷன் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட் சொல்றோம் அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஸ்டீல் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? ஒரு எண்டில் இன்ச்சஸ் வேல்யூ இருக்கும், ஒரு எண்டில் மெட்ரிக்ல இருக்கும் இல்லையா? ஸோ இதோட லிஸ்ட் கவுண்ட் எவ்வளோ சொன்னேன்? பிரிட்டிஷ்க்கு எவ்வளோ? 1/64 inches. 1/64. 0.5 mm. இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க பாருங்க. 5 mm. நீங்க குறுக்க இன்டராக்ட் பண்ணாதீங்க. கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளவுதான். அதோட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. அதுல ஒரு கோட்டுக்கும் அதுக்கு அடுத்துள்ள கோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 mm இல்லையா? இது என்ன டிவிஷன்? மெயின் டிவிஷன். மெயின் டிவிஷன். அத அந்த 1 mm 0.5 சொல்லியிருக்காங்களா லீஸ்ட் கவுண்ட். ஸோ ரெண்டு அந்த 1 mm சரி பாதியா பிரிச்சாங்கன்னா அதான் என்னது? 0.5 mm. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இந்த ஸ்டீல் உள்ள கேட்க கேள்வி அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ். ஃபைலை பத்தி பார்க்கலாம். வரும். ஃபைலை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. ஃபைல் எதுக்கு? மெட்டல் வந்து ஃபைல் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஏன் மெஷின் தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு இது எடுக்கிறோம்? யோசிக்கணும் இல்லையா? சரி ஓகே. கம்மியா அதாவது ஃபினிஷான ஜாபோ இல்ல கம்மியான ஒரு மெட்டலை வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆகணும் அந்த மாதிரியான பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம்? ஃபைல் பண்ணி எடுக்கிறோம். இப்போ என்னென்ன ஃபைல் இருக்கு? கிரேடா ஃபைலு, கட்டா ஃபைலு, இது எல்லாத்தையும் நம்ம டீப்பா பார்க்கலாம். ஓகேவா? என்னதான் பாகம் இருக்கு ஃபைல்ல? என்னதான் பார்ட்ஸ் இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு பார்க்கலாம். ஃபைலோட பார்ட். வெரி குட். ரெண்டாவது ஷோல்டர், ஹீல், டிப்பு இருக்கா? நெக்ஸ்ட் ஃபெருல். ஃபெருல் ஃபைல் லென்த் இருக்கா? ஃபைல் லென்த் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானா? சரி ஓகே. இப்ப சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்க.
ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் ஃபைல். இப்போ ஒரு ஃபைல் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா எப்படி சொல்லி வாங்குவோம் அந்த ஃபைலை? என்னன்னா சொல்லணும். இப்ப கடைக்கு போறோம், ஒரு சாக்லேட் வாங்கணும்னா என்ன சொல்றோம்? கோபிகோ சாக்லேட் கொடுங்க, ₹1 ஒரு சாக்லேட் கொடுங்க கேட்கணும்ல. அப்ப அத கம்பெனி பேர் சொல்றோம், பிராண்ட் சொல்றோம், பிரைஸ் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைலை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா கடையில போய் என்னதான் சொன்னா கொடுப்பாரு. ஸோ அதுதான் என்னது ஸ்பெசிபிகேஷன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிபிகேஷன் வெரி 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 மஸ்ட். சரி, கேள்வியே வரும். இப்போ ஒரு லேத் அது லேத்தோட ஸ்பெசிபிகேஷன் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்னியரோட ஸ்பெசிபிகேஷன் கேட்கலாம். ஃபைலோட இப்போ ஸ்டீல் ரூல் பார்த்தோம். ஸ்டீல் ரூலோட ஸ்பெசிபிகேஷன் என்ன? லென்த். வெரி குட். லென்த் சொல்லணும். மெட்டல். ஸோ என்ன என்ன இது வேணும்? லென்த் சொல்லி அந்த மாதிரி வாங்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஃபைலோட ஸ்பெசிபிகேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கேட்கணும்? லென்த் ஆஃப் ஃபைலு, கட் ஆஃப் ஃபைலு, கிரேட் ஆஃப் ஃபைல். லென்த் ஆஃப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைலோட ஸ்பெசிபிகேஷன் அது லென்த் ஆஃப் ஃபைல், கட் ஆஃப் ஃபைல், கிரேட் ஆஃப் ஃபைல். நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஷேப் ஆஃப் ஃபைல். என்ன ஷேப்னு சொல்லணும் இல்லையா? லென்த் ஆஃப் ஃபைல், கட் ஆஃப் ஃபைல், ஷேப் ஆஃப் ஃபைல், கிரேட் ஆஃப் ஃபைல். இப்போ இந்த ஸ்பெசிபிகேஷன் சொன்ன விஷயங்களை தனித்தனியா இப்ப பார்க்க போறோம். கட் ஆஃப் ஃபைல் என்னமா? ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா? லென்த் ஆஃப் ஃபைல், கிரேட் ஆஃப் ஃபைல், கட் ஆஃப் ஃபைல், ஷேப் ஆஃப் ஃபைல். கட் ஆஃப் ஃபைல் தான் சிங்கிள் கட் ஆகல. அந்த ஃபைல்ல நம்மளுக்கு எந்த மாதிரி ரெக்கார்ட் வேணும்? சிங்கிள் கட் வேணுமா, டபுள் கட் வேணுமா, ராப் கட் வேணுமா சொல்லக்கூடியது தான் என்னது கட் ஆஃப் ஃபைல். அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? சிங்கிள் கட் ஃபைல்னா 60 டிகிரிக்கு இருக்கும் இல்லையா? இதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? இதோட ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. எவ்வளோ? 60 டிகிரி. கட் ஆஃப் ஃபைல். சரி, என்னென்ன கட் ஆஃப் ஃபைல் இருக்கு? சிங்கிள் கட், டபுள் கட், சிங்கிள் கட், டபுள் கட், ராப் கட், கர்வ்டு கட். கட் ஆஃப் ஃபைல்ல 4 டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ்? சிங்கிள் கட், டபுள் கட், ராப் கட், கர்வ்டு கட். அவ்வளவுதான். இப்போ ஸ்பெசிபிகேஷன் சொல்லும் போது என்ன சொல்லணும்? கட் ஆஃப் ஃபைல் சொல்லும் போது எனக்கு சிங்கிள் கட் ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது அந்த ஸ்பெசிபிகேஷன் கேட்ட விஷயத்துல டீப்பா பார்க்க போறோம். அவ்வளவுதான். இப்போ ராப் கட் ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறோம். ஓகேவா? சிங்கிள் கட், டபுள் கட், ராப் கட். சரி, சிங்கிள் கட் ஃபைல்னா என்னமா? அந்த ஃபைல்ல அதோட ஃபேஸ்ல ஒரு டைரக்ஷன்ல மட்டும் இருக்கும். ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் அத டீத் வந்து வெட்டியிருப்பாங்க. அதோட டிகிரி எவ்வளவு சொன்ன? 60 டிகிரி. சரி, சிங்கிள் கட் ஃபைல எந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் ஃபைல் பண்றதுக்கு? அலுமினியம், பித்தளை, அலுமினியம், வெண்கலம், செம்பு. இந்த மாதிரியான மெட்டீரியல் ஃபைல் பண்றதுக்கு தான் என்ன ஃபைல் யூஸ் ஆகுது? சிங்கிள் கட் ஃபைல் யூஸ் ஆகுது. ஓகே, வெரி குட். இந்த ஃபைல் என்ன ஆகுனா அதிகப்படியான மெட்டல்லாம் ரிமூவ் பண்ணாது. ஸ்மால் மெட்டீரியல் மட்டும்தான் ஃபைல் பண்ணி எடுக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் டபுள் கட் ஃபைல். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அதோட ஃபேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல 70 டிகிரி. எவ்வளோ? இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ? 70 டிகிரில இருக்கும். 51 டிகிரி ஒண்ணு இப்படி இருக்கு இல்லையா? எப்படி இருக்கும்? இன்னொன்னு இப்படி இருக்கு இல்லையா? ஃபேஸ்ல ஒன்னு வந்து 51 டிகிரிலும் இன்னொன்னு வந்து 70 டிகிரிலயும் இருக்கும். டபுள் கட் ஃபைலோட அந்த டீத்தோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஒன்னு 51 டிகிரி, இன்னொன்னு 70 டிகிரில இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு கட் ஃபைல் சொன்னா 4 கட் ஆஃப் ஃபைல் பார்த்தோம் இல்லையா? சிங்கிள் கட் முடிச்சு, டபுள் கட் முடிச்சது. நெக்ஸ்ட் ராப் கட். ராப் கட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஃபைல் எப்படி இருக்குன்னா டீத் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது என்னது? ராப் கட் ஃபைல். இந்த ஃபைல் எதுக்கு சார் யூஸ் ஆகுது? வுட்டு, ரப்பரு இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து ஃபைல் பண்றதுக்கு ராப் கட் ஃபைல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு பெட்டிங் இருக்கு, கர்வ்டு கட் ஃபைல். கர்வ்டு கட் ஃபைல் எதுக்கு?
ரேடியஸ். கர்வ்டு கட் ஃபைல் என்னென்ன மெட்டல்ல ஃபைல் பண்றது யூஸ் ஆகுது நோட் பண்ணீங்க. இதெல்லாம் நோட் பண்ணி. கர்வ்டு ஃபைல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? அலுமினியம், வெள்ளி, ஈயம், தாமிரம், பிளாஸ்டிக் இந்த மாதிரியான சாஃப்ட் மெட்டல்ல வந்து ஃபைல் பண்றது என்ன ஃபைல் யூஸ் ஆகுது? கர்வ்டு கட் ஃபைல் யூஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ கட் ஆஃப் ஃபைல் பார்த்துட்டோம். இன்னொன்னா இருக்கு கிரேட் ஆஃப் ஃபைல். கிரேட் ஆஃப் ஃபைல் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்தோம் இல்லையா? வேற என்ன பெண்டிங்? அடுத்தடுத்து ஒன்னொன்னு தான் பார்க்க போறோம் இல்லையா? இப்போ கிரேட் ஆஃப் ஃபைல். கிரேட் ஆஃப் ஃபைல் என்ன சார்? என்னென்னலாம் இருக்கு? கிரேட் ஆஃப் ஃபைல்ல என்னென்னலாம் இருக்கு? மாஸ்டர் ஃபைல், ரஃப் ஃபைல், ஸ்மூத் ஃபைல், டெட் ஸ்மூத் ஃபைல். இப்படி கேட்கணும். இப்போ கட் ஆஃப் ஃபைல் பார்த்தோம். சிங்கிள் கட் ஃபைல், பாஸ்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ரெண்டு விஷயத்த பார்த்துட்டோம். மொத்தம் ஸ்பெசிஃபிகேஷன் எத்தனை விஷயம் பார்த்துருக்கோம்? கட் ஆஃப் ஃபைல், கிரேட் ஆஃப் ஃபைல், ஷேப் ஆஃப் ஃபைல், லென்த் ஆஃப் ஃபைல். சரியா? சரி, ஓகே. கிரேட் ஆஃப் ஃபைல் என்னென்ன கிரேட் இருக்கு? பாஸ்டர்ட், ரஃப் ஃபைல், ஸ்மூத் ஃபைல், டெட் ஸ்மூத் ஃபைல். சரி, ஓகே. ரஃப் ஃபைல் எதுக்கு? அதிகப்படியான ஹெவியான மெட்டல் அதிகமா இருக்கு அப்படின்னா ரஃப் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணணும். பாஸ்டர் ஃபைல் அதுவும் அதேதான் சேம். ரஃப் ஃபைல் எப்படியோ அதே மாதிரி தான் அது பாஸ்டர் ஃபைல். செகண்ட் கட் ஃபைல் ஃபினிஷிங். ஸ்மூத் ஃபினிஷிங் இல்ல, ஃபினிஷிங். ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் கட் ஃபைல். ஸ்மூத் ஃபைல் எதுக்கு? ஃபைனல் ஸ்டேஜ். டெட் ஸ்மூத் ஃபைல் அவ்வளவுதான். அந்த பண்ணோம்னா ஜாப் வந்து ஓவர். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது என்ன பண்ணோம்? டெட் ஸ்மூத் ஃபைல் யூஸ் பண்றோம். இப்ப சொல்ற விஷயங்கள் நோட் பண்ணுங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைல் டைட்டில் போட்டுருங்க. சொல்ற விஷயங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைல். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைல் டைட்டில் போட்டுருங்க. சொல்ற விஷயங்கள் அப்படி நோட் பண்ணிக்கவே வாங்க. ஃபைல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த ஷேப். ஷேப் வச்சு அந்த ஃபைலோட ஷேப் வச்சு நம்ம எப்படி அதை வந்து பிரிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபைல் ஆர் ரெக்டாங்குலர் ஃபைல். ஸ்லாட் ஃபைல் ஆர் ரெக்டாங்குலர் ஃபைல். செகண்ட் ஒன் ஹேண்ட் ஃபைல் ஆர் சேஃப் எட்ஜ் ஃபைல். ஹேண்ட் ஃபைல் ஆர் சேஃப் எட்ஜ் ஃபைல். சேஃப் எட்ஜ் ஃபைல்ன்றல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைல். இதை பத்தி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சேஃப் எட்ஜ் ஃபைல் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சுங்க என்ன சொல்லுங்க. சேஃப் எட்ஜ் ஃபைல் எப்படி இருக்கும்? அதோட ஃபேஸ்ல டீத் இருக்கும், சைட்ல டீத் இருக்காது. எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கார்னர் ஜாப் இப்படி பண்ணிருக்கிறோம். அப்படி இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து ஒரு பர் இருக்கு. இந்த உள்ள பர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் வந்து ஆல்ரெடி மெஷினிங் ஆனது, ஃபைல் படக்கூடாது. சோ இந்த மாதிரியான ஒர்க் பண்றதுக்கு அந்த ஃபைல் தான் சூஸ் பண்ணணும். அந்த ஃபைலுக்கு பேர் என்ன சொன்ன? சேஃப் எட்ஜ் ஃபைல். ஃபேஸ்ல இருக்கும், சைட்ல என்ன இருக்காது? டீத் இருக்காது. சரியா? அந்த மாதிரி ஃபைல் வச்சு இங்க ஃபைல் பண்ணும்போது இந்த ஃபேஸ் ஆகாது, டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆகாம இருக்கணும்னு சூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடிய ஃபைலுக்கு பேர் என்ன? சேஃப் எட்ஜ் ஃபைல். வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஃபைல். மூணாவது ரவுண்ட் ஃபைல். நோட் பண்ணலையா? ரவுண்ட் ஃபைல். நெக்ஸ்ட் ஆஃப் ரவுண்ட் ஃபைல். ரவுண்ட் ஃபைல், ஆஃப் ரவுண்ட் ஃபைல். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஃபைல். ஸ்கொயர் ஃபைல், ட்ரையாங்குலர் ஃபைல். ஆன்லைன்ல எழுதுறாங்க. ஆன்லைன்ல கொஞ்சம் எழுதுறாங்களா கேளுங்க.
நண்பர்களே நான் பேசுறது கேக்குதா? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஃபைலுக்கு அப்புறம் ட்ரையாங்குலர் ஃபைல் எழுதிட்டீங்களா? நைஃப் எட்ஜ் ஃபைல், நைஃப் எட்ஜ் ஃபைல், நீடில் ஃபைலா ஸ்பெஷல் ஃபைல்? நீடில் ஃபைலுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்பெஷல் ஃபைல். நீடில் ஃபைலா ஸ்பெஷல் ஃபைல்? இதெல்லாம் எதை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க? ஷேப். இது ஷேப் வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஃபைலோட லிஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த கட். அந்த ஃபைல்ல வெட்டக்கூடிய பாகத்துல எப்படி வெட்டி இருக்கு, அந்த ஃபைலோட ஃபேஸ்ல எப்படி டீத் வெட்டிருக்காங்க வச்சு எப்படி கிளாசிஃபைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு போட்டுங்க. சிங்கிள் கட் ஃபைல், டபுள் கட் ஃபைல், ராப்ஸ் கட் ஃபைல், கர்வ்டு கட் ஃபைல். கட் ஆஃப் ஃபைல எப்படி கிளாசிஃபை 4 டைப்பா பிரிக்கிறாங்க. சிங்கிள் கட் ஃபைல், டபுள் கட் ஃபைல், ராப்ஸ் கட் ஃபைல், கர்வ்டு கட் ஃபைல். ஷேப் வச்சு எத்தனை பிரிச்சிருக்காங்க சொல்லுமா? ஷேப் வச்சு எப்படி பிரிச்சிருக்காங்க சொல்லுங்க, கடகன்னு சொல்லுங்க, நோட் பண்ணது சொல்லுங்க. ஆஃப் ரவுண்டு, ட்ரையாங்கிள், ரவுண்ட் ஃபைல். ஆன்லைன்ல இருக்கவங்களை கேட்கலாமா? கேட்க முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுமா. ஆஃப் ரவுண்ட் ஃபைல், ட்ரையாங்கிள் ஃபைல், ரவுண்ட் ஃபைல், ஸ்கொயர் ஃபைல், நீடில் ஃபைல் ஆர் ஸ்பெஷல் ஃபைல்? வெரி குட். நீடில் ஃபைல் ஆர் ஸ்பெஷல் ஃபைல், ரெக்டாங்குலர் ஃபைல், அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? பிளாட் ஃபைல், சேஃப் எட்ஜ் ஃபைல். ஸோ இந்த ஃபைல்ல என்னடா விஷயம்? இப்ப கிளாசிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்? கட் ஆஃப் ஃபைலு, கிரேட் ஆஃப் ஃபைலு, லென்த் ஆஃப் ஃபைல். லென்த் நமக்கு எவ்வளவு வேணும்ன்றத சொல்ல போறோம், அவ்வளவுதான். 300 வேணுமா, 150 வேணுமா, 100 mm வேணுமான்ட்டு லென்த் சொல்ல போறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கிரேட் சொல்லியாச்சு, கட்டு சொல்லியாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது எப்படி பிரிக்கிறாங்கன்னா கிரேட் ஆஃப் ஃபைல். கிரேட் ஆஃப் ஃபைல் சொன்ன இல்லையா, என்னென்ன கிரேட் இருக்கு? கிரேட் ஆஃப் ஃபைல், பாஸ்டர் ஃபைல், ஸ்மூத், டெட் ஸ்மூத். இது வந்து என்னது? கிரேட் ஆஃப் ஃபைல். ஓகே, வெரி குட். பிளாட் ஃபைல் எப்படி இருக்கும்? சிங்கிள் கட்ல இருக்கும், டபுள் கட்ல இருக்கும். ஹேண்ட் ஃபைல், ஹேண்ட் ஃபைலுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க? ஹேண்ட் ஃபைல், சேஃப் எட்ஜ் ஃபைல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஹேண்ட் ஃபைலுக்கு இன்னொரு பேர் என்ன? சேஃப் எட்ஜ் ஃபைல். சரி, ஸ்கொயர் ஃபைல் இருக்கு. ஸ்கொயர் ஃபைல் எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸ்கொயர் அதாவது கீவே அந்த மாதிரி வர ஸ்லாட்ஸ் இதெல்லாம் எடுக்கணும்னா என்ன ஃபைல் சூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் ஃபைல சூஸ் பண்ணணும். ஆஃப் ரவுண்ட் ஃபைல ரேடியஸ் ஃபைலிங், கர்வ்டு ஃபைலிங். ஒரு கர்வ்டா ஒரு எட்ஜ் வருது அப்படின்னா அதுக்குள்ள என்ன பண்ணணும்? ஆஃப் ரவுண்ட் ஃபைல சூஸ் பண்ணணும். நைஃப் எட்ஜ் ஃபைல் எதுக்கு சார்? 10 டிகிரி விட 10 டிகிரி விட குறைவா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இப்படி இருக்கு, ஒரு ஆங்கிளா இப்படி இருக்கு, அந்த மாதிரி இடத்துல ஃபைல் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபைல் சூஸ் பண்ணணும்? நைஃப் எட்ஜ் ஃபைல். அது எத்தனை டிகிரி விட குறைவா இருக்கணும்? 10 டிகிரி விட குறைவா இருக்கிற ஒரு ஏரியாவில் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபைல் யூஸ் பண்ணணும்? நைஃப் எட்ஜ் ஃபைல் யூஸ் பண்ணணும். இது என்னென்ன லென்த்ல கிடைக்குது அப்படின்னா 100 mm, 200 mm, 250 mm, 300 mm இந்த லென்த்ல கிடைக்குது அந்த நைஃப் எட்ஜ் ஃபைல். 100, 200, 250, 100, 300. ஓகேவா? ஃபைலிங்னா என்ன? நெக்ஸ்ட் ஃபைலிங்னா என்ன? ஏதோ ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா கேட்கறோம் பத்தியா? சரி, ஃபைலிங்னா இவ்வளவு நேரம் படிச்சோம் இல்லையா? ஃபைலிங்னா என்ன?
தேவையற்ற உலோகத்தை, அந்த மெட்டல்லாம் தேவையில்லை அப்படின்னா தேவையற்ற உலோகத்தை ஃபைல கொண்டு தேய்ச்சி எடுக்கிறது பேர் தான் என்னது? ஃபைலிங். அவ்வளவு சிம்பிள் தான், நீ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, ரொம்ப நார்மல், நம்ம செஞ்சுட்டு வந்த வேலை தான் இதெல்லாம். ஃபைலிங்னா என்ன? ஒரு மெட்டல்ல தேவையற்ற உலோகத்தை தேய்ச்சி ஃபைல கொண்டு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஃபைலிங். சரி, என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல், கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைல், என்னென்ன ஃபைலிங் இருக்கு? கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைலிங், கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைலிங், ஃபைலிங், கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைலிங். நல்லா கவனிக்கணும், சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிச்சு உள்வாங்கிக்கிட்டு பதில் சொல்லுங்க. என்னென்ன ஃபைலிங் இருக்கு? ஸ்ட்ரெயிட் ஃபைலிங், கிராஸ் ஃபைலிங், டிரா ஃபைலிங். கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைலிங் என்னது? ஸ்ட்ரெயிட் ஃபைலிங், ஸ்ட்ரெயிட் STRAIGHT, ஸ்ட்ரெயிட் ஃபைலிங், கிராஸ் ஃபைலிங், ஹேண்ட் ஃபைலிங். எழுதி போட்டோமா? எழுதிக்கீங்களா? எழுதிக்கீங்களா? ஓகே. சரி, ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஃபைல் பண்றோம், ஃபைல் வந்து டக்குன்னு கட்டி எடுக்கல, ஓகேவா? ஃபைல் என்ன இருக்கு? ஃபைல் பண்ணக்கூடிய அந்த மெட்டல்ஸ் வந்து லோட் ஆயிடுச்சு. லோட் ஆன ஃபைலுக்கு பேர் என்னது? பின்னிங் ஆஃப் ஃபைல். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஃபைல் பண்ணும்போது ஃபைல் வந்து கட்டி எடுக்கல அப்படின்னா அந்த ஃபைலுக்கு பேர் என்ன? அந்த பர் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைலுக்கு பேர் என்ன? பின்னிங் ஆஃப் ஃபைல். இது எப்படி சார் ரெக்கவர் பண்றது? வயர் பிரஷ் வச்சு அகைன் எல்லாம் அந்த டீத் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம அகைன் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? ஃபைல் பண்ணும்போது ஃபைல் பண்ண சர்ஃபேஸ் என்ன பண்ணக்கூடாது? கை வைக்கக்கூடாது. கை வச்சோம்னா மறுபடியும் கட்டி எடுக்காது, சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைல் பண்ணும்போது இப்போ ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு சர்ஃபேஸ் நம்ம ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஃபைல் பண்ணிட்டு ஸ்மூத்தா இருக்கா என்ன பண்ணக்கூடாது? உடனே கை வச்சு பார்க்கக்கூடாது, ரைட்டா? அது ஃபைல் பேர் என்ன சொன்னா? பின்னிங் ஆஃப் ஃபைல். அது எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? வயர் பிரஷ் கொண்டு. அதுக்கு பேர் என்னது? ஃபைல் கார்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வார்த்தை நோட் பண்ணிங்க. ஃபைல் கார்டு. ஃபைல் கார்டை கொண்டு ஃபைலில் டீத்ல ஏற்பட்ட அந்த சிக்ஸல் ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும், ஓகேவா? பின்னிங் ஆஃப் ஃபைலை கொண்டு ஃபைலிங் செய்யும் போது எதை வச்சு ரிமூவ் பண்ணணும்? ஃபைல் கார்டை கொண்டு கிளீன் பண்ணணும். அதுக்கு பேர் என்னது சொன்ன? ஃபைல் கார்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். நெக்ஸ்ட் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்டீல் ரூல் பார்த்துருக்கோம், ஃபைல் பார்த்துருக்கோம், ஃபைலோட கிளாசிபிகேஷன் பார்த்துருக்கிறோம், ஃபைலோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே பார்த்துருக்கிறோம். 2 சாப்டர் முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கொயர். ட்ரை ஸ்கொயர் எதுக்கு சார்? ஒரு ஜாப் இருக்குன்னா அதோட ட்ரை ஸ்கொயர். ட்ரை ஸ்கொயர் பார்ட்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. பிளேடு, ஸ்டாக், 2 தான் இருக்கு இல்லையா? அது மேட்சரா 2 பார்ட்ஸ் தான் இருக்கு. சரி, ஓகே. அது இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு. ட்ரை ஸ்கொயர் எப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பான், ஒரு டெப்த்துக்கு, ஒரு 1 mm 2 mm டெப்த்துக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பான். எதுக்கு அது? அதுக்கு பேர் என்ன? பர் ஸ்லாட். பர் ஸ்லாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பிளேடு, பர் ஸ்லாட், ஸ்டாக்கு. நம்ம பிளேடு சொல்லிடுவோம், இதான் பிளேடு இல்லையா? இது பிளேடு, இது ஸ்டாக்கு. ஸோ நமக்கு இது தெரியவே தெரியாது, அதான் கேட்டு வைப்பான். அது எதுக்காக அதை கொடுத்துருக்கான்? இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் என்ன பண்ணிருக்கீங்க? ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஃபைல் பண்ணா இந்த ட்ரா ஃபைல் பண்ணிருக்கீங்க, ஏதோ ஸ்ட்ரெயிட் ஃபைல பண்ணிருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 0.5, 0.2 அந்த ரேஞ்சில என்ன இருக்கும்? அது ப்ரொஜெக்ட் ஆகும். இல்ல மில்லிங்கே பண்றீங்க, ஒரு பிளாக்கை மில்லிங் பண்ணும்போதோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இது நீங்க வந்து செக் பண்ண போறீங்க, இப்படி வச்சு ஒரு ட்ரை ஸ்கொயர் செக் பண்ண போறீங்க. இந்த இடம் கொடுத்துருக்கான் இல்லையா? என்ன ஆகுனா இது போயிட்டு உள்ள நல்லா சீட்டிங் ஆயிடும், ஓகேவா? அதை வச்சு பண்ணும்போது கரெக்டா நமக்கு 90 டிகிரி அமையணும் அப்படின்னா அதுக்காக தான் அந்த பர்பஸ்க்காக தான் என்ன கொடுத்துருக்காங்க? பர் ஸ்லாட்னு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது என்ன மெட்டீரியல் ஆனது? ட்ரை ஸ்கொயர். ஒவ்வொன்றும் ஸ்டீல் ரூல். என்ன இது இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கிறோமோ
ஹேண்ட் ரூல் படிக்கிறோமோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதால ஆனதுன்றது அதோட ஸ்பெசிஃபிகேஷனு இதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரைட்டா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இந்த எடுக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கும் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அதுல வர கேள்விக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிற இன்ஸுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகும். என்ன 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 மெட்டீரியல் ஆனது ட்ரைஸ்கேரு? கேஸ்ட் ஸ்டீலா அலாய் ஸ்டீல்? ட்ரைஸ்கேர் எதால ஆனது? கேஸ்ட் ஸ்டீலா அலாய் ஸ்டீல்? அதோட எவ்வளவு ஆங்கிள் செக் பண்ணலாம்? அதை 90 டிகிரி. இதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரில இருக்கும். ரைட், ஓகே. It is used to marking 90 degree lines on the edge of the job. Next, it is used to set job in the work holding devices. இப்போ லேத்ல பண்ண போறோம் அப்படின்னா கரெக்டா ஒரு 90 டிகிரி வரணும் அப்படின்னா செக்ல ஸ்டாக் வச்சுட்டு பிளேட்ல என்ன பண்ணுவோம், அதோட அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட்னஸ் பார்த்துக்கோம் இல்லையா? பண்ணிருக்கீங்க செட்டிங் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்லை. யாரும் லேத்ல வேலை செய்யல. சரி, இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன சார்? இதுக்கு என்ன சார் சொல்லணும்? எப்படி சொல்லி கேட்கறது? ஸ்டாக்கோட ஸ்டாக்கையும் பிளேட் லென்த் சொல்லணும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? ஹலோ சார். 100 mm. சார் ஹலோ சார். சொல்லுமா. ஹலோ சார். சொல்லுங்க. மேனுவல் மெட்டீரியல் கேட்டீங்கல்ல, மேனுவல் மெட்டீரியல் கேட்டீங்கல்ல. மேனுவல் மெட்டீரியலா? மேனுவல் மெட்டீரியல். மேனுவல் மெட்டீரியலா கேக்குறா சார். ஸ்கொயர் ட்ரை ஸ்கொயரோட மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் ஆனதா? ஆமா ட்ரை ஸ்கொயர் தானமா? ஆமா சார். அலாய் ஸ்டீல். கேஸ்ட் ஸ்டீல் அதான் சார் மேன் மெட்டீரியல். மேன் மெட்டீரியல்ல இருந்து உருவாக்கப்பட்டது. அவர்கிட்ட சொல்லு சார். நான் சொல்றது தவறானதோ சரியானதோ. மேன் மெட்டீரியலாக உருவாக்கப்பட்டது வந்து 5%ல 1% தான் நம்மளால எடுக்க முடியும். கரெக்டான பதில் தான் சார். ட்ரை ஸ்கொயர்ல சொல்றீங்க? ட்ரை ஸ்கொயர்ல ஃபைல் எதுல சொல்றீங்க? சைஸ் ஸ்கொயர் இல்லைங்க, மேன் மெட்டீரியல். சைஸ் ஸ்கொயர்னா மூளை மாட்டோம் இல்ல, சைஸ் ஸ்கொயர்ல இருந்து எடுக்க முடியாது. இதுல இது மேன்ஸ் இது நம்ம ஃபைல் பண்றோம்ல, அதுல இருந்து ஒரு மெட்டல் தான் எடுக்க முடியும். அது கரெக்டான பதில் தானுங்க சார்? கரெக்ட் தான். சோ நீங்க இன்னும் ஃபைலிங்ல இருக்கீங்க இல்லையா? ஃபைலிங் முடிஞ்சு நம்ம எங்க வந்திருக்கோம்? ட்ரை ஸ்கொயர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஓகே. அது வந்து டவுட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சரிங்க சார். சைஸ் ஸ்கொயர். இப்ப அடுத்த கேள்வி சொல்லுங்க சார். அதே ட்ரை மார்க் TRY. நல்லா நீங்க ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்ணுங்க. அகைன் சொல்லுங்க. நீங்க இப்ப சொன்னீங்க, சொல்லுங்க. அது என்னது? இப்ப சொன்னீங்கல்ல, யார் பேசுறது? பேரு யார் பேசுறது? சுவேந்திரனா? சரி, கரெக்டா ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ண சொல்லுங்க. அது சைஸ்ன்றது அவர் ட்ரை ஸ்கொயர் பேர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன அளவுகள் கிடைக்குது? 100 mm, 200 mm, 150 mm, 250 mm. இந்த ரேஞ்சில் அது கிடைக்குது இல்லையா? பிளேட் சைஸ் வச்சு தான் நம்ம ட்ரை ஸ்கொயர் என்ன பண்றோம்? ஸ்பெசிஃபை பண்றோம். அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்? மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்படியே மார்க் பண்ணி தூக்கி போறதா? ஒர்க் முடிஞ்ச உடனே அதை என்ன பண்ணணும்? ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். அதுக்கு உண்டான ஸ்பேஸ்ல வைக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கேலிபர்ஸ். கேலிபர்ஸ் எதுக்கு சார்? கேலிபர்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சதுக்கு சொல்லுங்க. ஸ்டாக் என்ன மெட்டீரியல், பிளேட் என்ன மெட்டீரியலா? சரி, நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். இல்ல சரி, ஓகே. கேலிபர் முடிச்சுக்கலாம். சரி, கேலிபர் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. கேலிபர்ஸ் பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு கேலிபர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? என்னென்ன டைப்ல இருக்கு? நெக்ஸ்ட் கேலிபர்.
calipers. Caliper is an indirect measuring instrument. Caliper is a indirect measuring instrument. It is used a device to use to compare the dimension in steel rule. ஒரு கேலிப்பரை வச்சு நம்ம வந்து டைமென்ஷன் அளக்குறோம் அப்படின்னா அது எதில் வச்சு பார்க்குறோம்? ஸ்டீல் ரோட வச்சு பார்க்குறோம். இப்போ ஸ்டீல் ரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ பார்த்தோம்? 0.5 mm. அப்போ கேலிப்பர்ஸோட லீஸ்ட் கவுண்ட் என்னவா இருக்கும்? 0.5 தான். ஏன்னா கேலிப்பர்ஸ் இஸ் இன்டைரக்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒரு ஓடி எடுக்கிறோம் இல்லை ஒரு ஃபிளாட்டோட திக்னஸ் அளக்குறோம். இந்த திக்னஸ் அளந்துட்டு கேலிப்பர்ஸ்ல அளந்துட்டு எதில் நம்ம கம்பேர் பண்றோம்? ஸ்டீல் ரூல்ல கம்பேர் பண்றோம். ஸ்டீல் ரூலோட லீஸ்ட் கவுண்ட் என்னவோ அதுதான் கேலிப்பர்ஸோட லீஸ்ட் கவுண்ட். கைண்ட்ஸ் ஆஃப் கேலிபர் போட்டுங்க, டைட்டில் போட்டுங்க, கைண்ட்ஸ் ஆஃப் கேலிபர்ஸ். ஃபோம் ஜாயிண்ட் கேலிப்பர், ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் கேலிப்பர். Foam joint caliper, spring joint caliper. இது kinds of caliper. Next type of caliper போடுங்க, டைட்டில் போடுங்க, type of calipers. என்னென்ன கேலிப்பர்லாம் இருக்கு? டைப் ஆஃப் கேலிப்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்னி கேலிப்பர், இன்சைட் கேலிப்பர், அவுட் சைட் கேலிப்பர், திரி கேலிப்பரா? ஜென்னி கேலிப்பர், ஜென்னி கேலிப்பர் சொல்லியாச்சு. சரி சொல்ற நோட் பண்ணிக்கங்க. அவுட் சைட் ஒன்னு அவுட் சைட் கேலிப்பர், இன்சைட் கேலிப்பர், ஜென்னி கேலிப்பர், டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர். அன்னைக்கு ஒரு கொஸ்டின் வந்து டிரான்ஸ்ஃபர்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. டிவைடர் பேர் தான் என்னது? டிரான்ஸ்ஃபர். ஒரு சின்னதா ஒரு வித்தியாசம், ஒரு வார்த்தை வித்தியாசமா கொடுத்தோடனே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், ஓவர் திங்கிங்கே வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள கேஷுவலா யோசிச்சாலே போதும் இல்லையா? நெக்ஸ்ட் சார். ஹலோ ஹலோ சார். சொல்லுமா. ஹலோ. இப்போ ஒரே டவுட் தான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கால்குலேஷன், அது வந்து தமிழ்ல என்னன்னு சொல்லுவீங்க? கேலிப்பர்ஸ்க்கா? கேலிப்பர்ஸ் தமிழ் இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க. கேலிப்பர்ஸ் வந்து ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கேலிப்பர் தமிழ் அழகு அழகு அழகு. சரி ஓகே. டைப்ஸ் என்னென்ன பார்த்தோம்? கேலிப்பர், இன்சைட் கேலிப்பர், ஜென்னி கேலிப்பர், டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர், டிவைடர். மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு இல்லையா? சரி ஓகே. அவுட் சைட் கேலிப்பர் என்னென்ன ஜாயிண்ட்ல இருக்கு சொன்ன? ஃபோம் ஜாயிண்ட், ஸ்ப்ரிங் ஜாயிண்ட். 2 ஜாயிண்ட்லயுமே இருக்கும். எல்லா கேலிப்பர்ஸுமே 2 ஜாயிண்ட்லயுமே இருக்கு இல்லையா? சரி ஓகே. அவுட் சைட் கேலிப்பர் எப்படி இருக்கும்? அது எதுக்கு யூஸ் ஆகுது? சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இல்ல ஒரு ஹெக்ஸாகனல் ஸ்கொயர் பார்ட்டா அதோட அவுட்டர் டயாமீட்டர், அவுட்டர் டைமென்ஷன், அவுட்டர் டயாமீட்டர். இப்ப சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுக்குனா எப்படி சொல்லலாம்? அதை டயாமீட்டர் தான் சொல்லணும். டயாமீட்டர் சொல்லணும். அளவுக்கு எப்படி சொல்லணும்? இப்ப 60 டயாமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 60 mm. இப்ப இதால கண்டா என்ன பண்ணணும்? வெறும் 60 mm அவ்வளவுதான். இது எதுக்கு? என்ன சிம்பிள் இது? டயாமீட்டர், சிலிண்ட்ரிக்கல் ஜாப். சோ இந்த மாதிரி ஃபிளாட்டான ஏரியா டைமென்ஷன் இருக்குன்னா வெறும் டைமென்ஷன் மட்டும் சொல்லிட்டு யூனிட் சொல்லணும். முக்கியம், யூனிட் ரொம்ப முக்கியம். மீட்டரா, மில்லி மீட்டரா, இன்ச்சா சொல்லணும் இல்லையா? ரைட் ஓகே. இன்சைட் கேலிபர் எதுக்கு? ஜாபோட ஐடி அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு ரெக்டாங்கிள் பிளாக்ல இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, இப்படி இருக்கு. சோ இந்த அளவு அளக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன இது யூஸ் பண்ணணும்? இன்சைட் கேலிப்பர் யூஸ் பண்ணணும்.
இப்ப இது இப்படி ஒரு ஜாப் இருக்கு. சோ இந்த இடத்துல இந்த டைமென்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜாப்ல இந்த டைமென்ஷன் எடுக்கணும்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஜாப். சிலிண்ட்ரிக்கல் ஜாப்ல உள்ள ஒரு ரீசர்சிங் ஆபரேஷன் இருக்கு. பேர் என்ன? குருவிங்கா ரீசர்சிங் ஆபரேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசர்சிங் ஆபரேஷன். இது அளக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஜென்னி இன்சைடு கேலிப்பர். இன்சைடு கேலிப்பர் இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளாக். இது என்னது? சிலிண்ட்ரிக்கல் ஜாப். சிலிண்டரிக்கல் ஜாப்ல ஐடியல் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த டைமென்ஷன் எடுக்கணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? இன்சைடு கேலிப்பர் யூஸ் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் ஜென்னி கேலிப்பர். அது எப்படி இருக்கும்? அமைப்பு எப்படி இருக்கும்? அப்படியே படம் காட்டுறேன், தெரியுமான்னு தெரியுங்க. இங்க பாருங்க, படம் தெரியுதா? தெரியல பாருங்க. இதுல இருக்கு இல்லையா? இது என்னதுன்னா அவுட் சைடு கேலிப்பர். அதுல ரெண்டு இருக்கு, ஃபோம் ஜாயிண்ட்டும் ஸ்ப்ரிங் ஜாயிண்ட்டும். இந்த பக்கம் இருக்கிறது என்னது? ஸ்ப்ரிங் ஜாயிண்ட். இந்த பக்கம் இருக்கிறது ஃபோம் ஜாயிண்ட். இது என்ன கேலிப்பர்? இது அவுட் சைடு கேலிப்பர். நெக்ஸ்ட் இன்சைடு கேலிப்பர் எப்படி இருக்கு பாருங்க. இதுல ரெண்டு இருக்கு, ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் இருக்கு, ஃபோம் ஜாயிண்ட் இருக்கு. ஸ்ப்ரிங் ஜாயிண்ட், ஃபோம் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? ஜென்னி கேலிப்பர். நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்துங்க, படத்தை பார்த்து அவனா கொடுப்பானா கொஸ்டின் பேப்பர்ல இந்த கேலிப்பர் கொடுத்துருவாரு. என்ன கேலிப்பர் தான் கேட்பான், அவ்வளவுதான். ஜஸ்ட் உனக்கு அந்த கேலிப்பரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு உன் மைண்ட்ல நல்லா கிளியரா இருக்கணும். ஓகேவா? மேல இருக்கிறது இன்சைடு கேலிப்பர், ஜென்னி கேலிப்பர். டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர் எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஸ்கிரைபர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாரு. அசுஷல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஜென்னி கேலிப்பர் மாதிரியே தான் இருக்கும். என்னது? டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் பெண்டா இருக்கும், இன்னொரு எட்ஜ்ல என்ன இருக்கும்? ஸ்கிரைபர் மாதிரி இருக்கும். இதான் வித்தியாசம் அதுக்கு. ரைட்டா? இது என்னது? டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆட் லெக் கேலிப்பர். ஜென்னி கேலிப்பருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆட் லெக் கேலிப்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்னி கேலிப்பருக்கு இன்னொரு பேர் என்ன? ஓகே ஓகே தான். சரி ஓகே. ஜென்னி கேலிப்பர் யூசர்ஸ் எப்படி பண்ணணும்? அது ப்ரொஃபைல் எப்படி, அதோட அமைப்பு எப்படி இருக்கு? ஒரு லெக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, இன்னொரு லெக் இன்சைட்ல கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா? இது ஸ்ட்ரைட்டா இருக்குது, இன்சைட்ல இது எப்படி வளைஞ்சிருக்கு. இது என்ன எதுக்குன்னா, இப்ப இந்த மாதிரி இங்க ஒரு மார்க்கிங் பண்ணணும். இந்த ஜாப்ல மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பெண்டானது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஜாபோட ஸ்பேஸ்ல பட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரைபர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணு. இதுக்கு பேரலா ஒரு லைன் போடணும், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அது வந்து யூஸ் ஆகும். அந்த எட்ஜ் வந்து இன்சைட்ல வளைஞ்சிருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க. இன்சைட் கேலிப்பர் எப்படி இருக்கும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ரைட்டா? டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர். அது சேம் அதே தான். இது வந்து அந்த மெட்டல்ல எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கிரைபர் மாதிரி அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸ்கிரைபர் ஷேப்ல இருக்கும் அது. ஜென்னி கேலிப்பருக்கும் டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர் அந்த ஒரே டிஃபரன்ஸ் தான். அதுக்கு இன்னொரு பேர் அது லீஃப் லெக் கேலிப்பர் சொல்லலாம். லீஃப் லெக். டிரான்ஸ்ஃபர் கேலிப்பருக்கு இன்னொரு பேர் என்ன? லீஃப் லெக். அப்படி கூட கேட்கலாம். வாட் இஸ் இது கொடுத்துட்டு இது என்ன கேலிப்பர்னு உனக்கு என்ன தெரியும்? டிரான்ஸ்ஃபர் கேலிப்பர் தான் தெரியும். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு கொடுத்துருப்பான், லீஃப் லெக் கேலிப்பர். நீ கேள்விப்பட்டே இருக்க மாட்டேன். ஜென்னி கேலிப்பர், அவுட் சைடு கேலிப்பர், இன்சைடு கேலிப்பர் கொடுத்து லீஃப் லெக் கேலிப்பர்னு ஒன்று கொடுத்துருவான். ஸோ இது பேரே கேள்வி பண்ணலன்னா விட்டு வந்துடும் இல்லையா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? லீஃப் லெக் கேலிப்பர். நோட் பண்ணிக்கங்க. டிவைடர்ஸ் எதுக்குமா? டிவைடர். இப்ப இங்க இருக்க இந்த அளவு வந்து எடுத்தாச்சு. 2 லெக்ல எடுத்துட்டு அப்படியே இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே இதோட அளவு அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணனா அது மாதிரி இடத்துல எதுனா யூஸ் பண்ணணும். சர்க்கிள் வரையலாம். சர்க்கிள் வரையறதுக்கு டைமென்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்னதான் யூஸ் ஆகுது?
எவைடர்ஸ் யூஸ் ஆகுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சொல்லி கேட்கணும்? இவ்வளவு நேரம் பார்த்த கேலிபர் பத்தி பார்த்தோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி சொல்லணும், எப்படி கேட்பீங்க? ஒரு இண்டஸ்ட்ரி ஓனர் ஆயிட்டீங்க, இல்ல பிஹெச்எல் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாருமே பிஹெச்எல் எம்ப்ளாய் தான் இல்லையா? விஆர்ஏ கேட்கல, விஆர்ஏ பிஹெச்எல் எம்ப்ளாய், விஆர்ஏ கேட்கல, பிஹெச்எல் எம்ப்ளாய். சரி ஓகே, எப்படி கேட்கணும்? ஒரு டூல் கிரிப்ல போய் கேலிபர் வந்து கேட்டா கொடுத்துருவாரா? சைஸ் சொல்லணும், ஜாயிண்ட் சொல்லணும். சரி ஓகே, சொல்றேன், நோட் பண்ணீங்க. The caliber specified according to type of joint and maximum distance between two legs. இந்த ரெண்டு இப்படி இருக்கு இல்லையா? அங்க போவாதுல்ல? இப்ப சின்ன ஜாபுக்குன்னா இப்ப 60 டயமீட்டர் அளக்குன்னா சின்னது இருந்தா போதும். இதே 600 அளக்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஜாயிண்ட் சொல்லணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ரெண்டு லெக்குக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், லெக்கோட பிட்வீன் டிஸ்டன்ஸ். அதோட ஸ்பெசிஃபிக் ரெண்டு விஷயத்த சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் அதோட சைஸ் 150 அந்த மாதிரி சொல்லணும். 3 விஷயம் சொல்லி கேட்கலாம். எவ்வளவு டைமென்ஷன், எவ்வளவு அளவுல வேணும், 150 வேணுமா, 200 வேணுமா, 350 வேணுமான்னு சொல்லி கேட்கணும். சரி ஓகே, இதை மெயின்டைன் பண்றது உங்களுக்கு தெரியலையா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரி ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் பெரிய சாப்டர். ஓகே ஓகே. சரி, என்னெல்லாம் பார்த்தோம் இந்த செஷன்ல? என்னெல்லாம் பார்த்தோம்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க, என்னெல்லாம் பார்த்தோம்? பெஞ்ச் ஒர்க், மெஷின்ல செஞ்சக்கூடிய ஜாப் இல்ல செய்ய முடியாத விஷயங்களை ஹேண்ட் டூல்ஸ் வச்சு எப்படி அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்றது, பெஞ்ச் ஒர்க்ல வச்சு செய்யக்கூடிய ஆப்ரேஷன் பேர்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஒர்க் பெஞ்சில் வச்சு செய்யக்கூடிய ஆப்ரேஷன் பேர் என்ன? பெஞ்ச் ஒர்க். அந்த பெஞ்ச் ஒர்க் எங்க வச்சு பண்ணுவோம்? ஒர்க் பெஞ்ச். அதுக்கு பேர் என்ன? ஒர்க் பெஞ்ச். பெஞ்ச் ஒர்க்குக்கு பெஞ்ச் ஒர்க் ஜாப் எல்லாம் எங்க வச்சு செய்வோம்? ஒர்க் பெஞ்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு வாட்டி கேட்டிருக்கான், அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். பெஞ்ச் ஒர்க் எங்க வச்சு செய்வோம்? ஒர்க் பெஞ்ச்ல வச்சு செய்யணும். ரைட்டா? ஸோ ஒர்க் பெஞ்ச்ல என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது இப்ப பார்த்துட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்டீல் ரூல். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ரூல், ரெண்டாவது ஃபைல், மூணாவது ட்ரை ஸ்கொயர், நாலாவது கேலிபர். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் என்னெல்லாம் அதை மேட் பண்ணிருக்காங்க, என்ன மெட்டீரியல் வந்து அதை உற்பத்தி பண்ணிருக்கிறாங்க, அதோட லீஸ்ட் கவுண்ட், இதெல்லாம் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது எப்போ உங்களுக்கு வந்து பெரிய அது அச்சீவ்மெண்டா இருக்குன்னா ரிவிஷன் பண்ணும்போது தான் யூஸ் ஆகும். நீ நோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுடைய ஒவ்வொரு மார்க், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேலிட் மார்க் பாயிண்ட்ஸ் தான். அது கொஸ்டின் கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லா இன்னும் கிளியரா புரியும். ஸோ நிறைய லோட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது என்னன்னு புரியாது, இப்போதைக்கு புரியாது. ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் ஓரளவுக்கு அது இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாம இல்லை ஏதாவது ட்ராக் மாறி இருக்கலாம், அவங்களாம் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களை டே பை டே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் வைக்கும் போது அப்போ அதோட வேல்யூஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, பார்த்தது வரைக்கும் என்ன டவுட்ஸ் இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், 1-to-1 பண்ணிக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவேன். நீங்க வந்து மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த கேள்விகளை கேளுங்க. ஓகே குட். பாஸ்டா சொல்லுமா? நீங்க உங்க மைக் பேசுங்க. பேசுங்க. ஃபைல் மெட்டல் பத்தி சொல்லியிருந்தாங்கல்ல, அது மெட்டல் பத்தி சொல்லவே இல்லை. ஃபைலோட என்ன மெட்டீரியலா? ஆமா ஆமா.
ஹை ஸ்பீட் ஸ்டீல், ஹை ஸ்பீட் ஹை கார்பன் ஸ்டீலால ஆனது. ஃபைல் என்ன மெட்டல் ஆனது? டோட்டலா எல்லா மெட்டீரியல் எல்லா ஃபைல்ஸுமே சார். ஹை கார்பன் ஸ்டீலால ஆனது. ஓகே சார். ஹை கார்பன் ஸ்டீல். சோ அந்த ஃபைலுக்கு சொல்லல. லெட்ஸ் சே ஓகே. நெக்ஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார். ஓகேமா. பாலாஜி, நீங்க மைக்கை சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு கேள்வி கேளுங்க. ஹலோ சொல்லுங்க சார். இந்த லாஸ்டா லீப் கேலிபர்னு சொன்னீங்கல்ல சார், கிளியரா கேக்கல. நாட் ஆடிபிள்மா. கிளியரா பொறுமையா சொல்லுங்க. கேலிபியர்ல லீப் கேலிபியர் ஒரு நேம் மென்ஷன் பண்ணீங்கல்ல சார், அனதர் நேம்னு. ஆமா ஆமா ஆமாமா. அந்த டைப்ஸ் சோ ட்ரான்ஸ்ஃபர் கேலிப்பர் இருக்கு இல்லையா? சார் ட்ரான்ஸ்ஃபர் கேலிப்பர்ல நான் ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்க. வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, வீடியோ நல்லா பாருங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா? இது இருக்குல்ல, இது லீஃப் லெக். இதுக்கு பேர் என்ன? லீஃப் லெக். இங்க இருக்கு பாருங்க. அடிஷனலா இங்க 2 கேலிப்பருக்கு இடையில ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? லீஃப் லெக் கேலிப்பர்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் கேலிப்பரா, லீஃப் லெக் கேலிப்பர். கிளியரா? ஓகே சார். ஓகேமா. நெக்ஸ்ட் ரேகா. ரேகா சார் கேக்குதுங்களா சார்? கேளுங்க. சொல்லுங்க. ஃபைல் வந்து ஹார்டனிங் டெம்பரிங் பண்ணிருப்பாங்க, அது சொல்லுங்களே சார். ஹார்டனிங் பண்ணி டெம்பரிங் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுங்களேன் மெட்டீரியல். ஹார்டனிங் பண்ணி தான் இருக்கும். ஹார்டனிங் பண்ணி தான் இருக்கும். அது பெருசா அதோட அது மெட்டீரியல் வந்து படிக்கும்போது அது டீப்பா வரும். ஸோ அது ஹார்டனிங் பண்ணி தான் இருக்கும். நோ டவுட்ஸ். சொல்லிருக்கலாம். ஓகே, ஹார்டனிங் பண்ணி தான் இருக்கும். ஃபைல்ஸ் வந்து தீர்த்தி வெட்டுறதுக்கு முன்னாடி அது மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு ஃபைனலா வந்து ஹார்டனிங் பண்ணிடுவாங்க. எவ்வளவு நமக்கு தேவைன்ற அளவுல ஹார்டனிங் பண்ணிடுவாங்க. ஹார்டனிங் பண்ணி தான் இருக்கும். ஓகேமா. ஹார்டனிங் டெம்பரிங் சார். ஓகேமா. ஓகே, ஹார்டனிங் டெம்பரிங் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஹலோ சார். பேசுங்க. சொல்லுங்க சார். லாஸ்டா முடிக்கும் போது அந்த கேலிஃபர் இமேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுறீங்களா? குரூப்ல போட்டுறீங்களா? சரி ஓகே. சரி ஓகே ஓகே அனுப்பிடுறோம். ஓகே சார். அது என்ன பண்ணுவாங்க, அதுல கேட்கக்கூடிய கேள்வி, அந்த கேலிபரோட படம் இஸ்ரோல கேட்டிருக்காரு. அந்த கேள்வி 19 நினைக்கிறேன், 19 ஐ திங்க் 21ல இஸ்ரோல கேட்டிருக்காரு. கேலிபரோட படம் கொடுத்துட்டு இது என்ன கேலிபர்ன்றது ஜஸ்ட் உனக்கு அந்த பிக்சர் என்னன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதான். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது என்ன கேலிபர்னு கேட்டிருக்காரு, அவ்வளவுதான். சோ அந்த கேலிபர்ஸ் உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியணும், என்னன்னு தெரியணும். இப்போ லீஃப் லெக் கேலிபர்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? சோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இது என்ன கேலிபர்னு தான் கேட்பான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா கெட்டியா 4 மார்க். ஓகே சார். ஓகே சார். அதுல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். பிக்சர்லாம் நான் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். சார் ரேகா பேசுறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் சார் சொல்லுங்க. குரூப்ல நம்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுறீங்களா சார்? ஓகேமா. தேங்க்யூ சார். ஓகேமா, தேங்க்யூ. சோ இந்த செஷனோட ஃபீட்பேக் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா உங்களுக்கு புரியும்படியா நீங்க படிச்ச விஷயங்கள் ரீகால் ஆகிற மாதிரி. சோ உங்களுக்கு இந்த ஒரு 1 hour எப்படி போச்சுன்றதை நீங்க ஒரு ஃபீட்பேக்கா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர், ஆஃப்லைன்ல ஒருத்தர், ஆன்லைன்ல ஒருத்தர். இதை ஃபாஸ்டா போற மாதிரி ஃபீல் பண்றீங்களா, இல்ல கரெக்டா இருக்கா? உங்களுக்கு தேவையான தகவல்லாம் கரெக்டா வந்திருக்கா? இல்ல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் யாராவது ஒருத்தர் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் யாராவது வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 17 சார் ஆன்லைன்ல 18 மெம்பர்ஸ் இருக்கீங்க. சொல்லுங்க. நேம் சொல்லுமா. நேம் சொல்லுங்க. என் நேம் பூவரசன் சார். பூவரசன். சொல்லுங்கம்மா. சார் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு சார். ஆனா பட் புரியுற மாதிரி நடத்துறீங்க. ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு சார். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டா ஓகே. ஃபாஸ்டா இருக்கு. கொஞ்சம் லைட்டா சரி பண்ணுங்க. அதுக்குதான், ஏன்னா நாங்க இந்த செஷன் எடுக்கிற நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு இன்புட் கொடுக்க முடியுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கலாம். ஆன்லைன்ல ஆஃப்லைன் ரெண்டுத்துமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆன்லைன் அட்டன் பண்றதுக்கும் ஆஃப்லைன் அட்டன் பண்றதுக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்படியா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பண்ணலாம். ஓகே மேம், பண்ணலாம். பூவரசன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஆமாங்க சார். ஓகே மேம். ஆஃப்லைன்ல சார் அஜய் சார்.
ஆன்லைன்ல சார். ஹலோ சார். சொல்லுங்கம்மா, பேரு? அஜய் சார். அஜய், சொல்லுங்கம்மா. சார் பின்னாடி எழுதுற போர்டில் எழுதுற லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கிளார் அடிக்குது சார். எதுவுமே நாங்க கரெக்டா நோட் பண்ற மாதிரி வரல. அப்படியா? ஆமா சார். சரி, அதை சரி பண்ணிக்கலாமா? ஓகே, அதுக்கு ஏதாவது லைட் அந்த மாதிரி ஏதாவது பார்த்து இல்லை ஆஃப் பண்றதா என்ன பண்ணிக்கலாம். சரிம்மா, ரைட்டு. ஓகே ஆஃப் சார். பண்ணிட்டா சரியாயிடும். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஃபீட்பேக், வேலிட் ஃபீட்பேக்மா. இது என்ன பேர் சொன்னீங்க? அஜய் சார். அஜய். சோ இந்த கொடுக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து நீங்க ரஃப் நோட்டை போட்டு தேரின்னு போட்டு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அக்கார்டிங் டு ஃபைல்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா. முக்கியமா ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா விட்டுறாதுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஏதோ டிராவல்ல பண்ணலாம், ஒரு சிலர் வந்து ஒர்க் பிளேஸ்ல வச்சு அட்டன் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு ரஃப் பேப்பர் நோட் வச்சு கம்பல்சரி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம கேட்டோம்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நானே கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா ரிமைண்ட் ஆகாது. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நீங்க டேட்டா வந்து என்ட்ரி பண்ணணும். நான் படிக்கும் போது ஒரு A4 ஷீட்ல கிட்டத்தட்ட ஒரு A4 ஷீட்ல எத்தனை எழுதலாம், எத்தனை கொஸ்டின் எழுதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? யாராவது 20 எழுதலாம். ஒரு 500 கொஸ்டின் வேணா நம்ப முடியுமா? இல்ல சார். குட்டி 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 குட்டியா ஒரு 500 கொஸ்டின் நான் எங்கெல்லாம் உட்காரணும் அங்கெல்லாம் உட்காந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃப்ரீயாவே இருக்க மாட்டேன். ஸோ அதனால அந்த டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன கைடு. அந்த கைடு நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு 8 ஃபோல்டா பண்ணி பாக்கெட்டுக்குள்ளே சுத்திட்டு இருப்பேன் நான் அப்ப படிக்கும் போது. ஸோ அந்த ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பொசிஷன் இருக்கும். அதே மாதிரி யாரு நீங்களா DHL எம்ப்ளாய், அந்த ஒரு மைண்ட் செட்லயே படிங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. 2 மணி நேரம் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்கன்னா அதுக்கான மார்க் இருக்கு. 2 மணி நேரம் கம்மியா படிக்கணும், அதுக்கான மார்க் இருக்கு. ஸோ கொடுக்கக்கூடிய டேட்டாஸை கரெக்டா நீங்க அவைல் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ. பாருங்க தெரியல. வந்திருக்காரு.